நேரத்தில் நாங்கள் அழைத்திருக்கக்கூடிய அழைப்பை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இந்த பேசலாம் வாங்க என்ற தலைப்பில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு மனமுவந்து வரவேற்றிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் முறையில் வருக 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 என மகிழ்ச்சியோடு நான் உங்களை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பேசலாம் வாங்க என்ற தலைப்பில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்முடைய தொகுதியில 3வது நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 2 நிகழ்ச்சிகளை முடித்திருக்கிறோம். தொடர்ந்து எப்படி வாரத்திற்கு ஒரு முறையாவது நம்முடைய தொகுதியில ஏதாவது ஒரு பகுதியில இது போன்ற நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த 3வது நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாம் இங்கே ஆர்வத்தோடு வந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் இதனுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது 42 தெருக்களில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய தெருக்களில் உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை நாங்களும் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை சரி செய்யக்கூடிய, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த தொகுதியை பொறுத்தவரையில் உங்களுக்கு நன்றாக தெரியும், நம்முடைய பொருத்தூர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினருக்குரிய ஒரு அலுவலகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அலுவலகத்திற்கு நான் எப்படியும் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை நான் வருகை தருவதும், நான் வருகை தருவது மட்டுமல்ல, அந்த அலுவலகம் நிரந்தரமாக காலையிலிருந்து மாலை வரையில தொடர்ந்து பணியாற்றக்கூடிய நிலையில் அங்கே எனக்கென்று இருக்கக்கூடிய உதவியாளர்கள், சில நண்பர்கள் அந்த அலுவலகத்தில் இருந்து தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அலுவலகத்திற்கு வரக்கூடிய புகார் மனுக்கள், அலுவலகத்திற்கு தொலைபேசி மூலமாக வரக்கூடிய உங்களுடைய கோரிக்கைகள், அவைகளை தான் உடனுக்குடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு எங்களுடைய உதவியாளர்கள் தொடர்பு கொண்டு அந்த பிரச்சனைகளை தான் தொடர்ந்து சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து செல்பேசி எண் 7810 7810 என்று குறைகளை சொல்வதற்காக அந்த எண்ணை நீங்கள் யார் வேண்டுமானாலும் தயவு செய்தால் அதை முதலில் பதிவு செய்து கொள்வது, பதிவு செய்து கொள்வதோடு என்னுடைய கடமையை முடித்துக் கொள்ளாமல் அந்த பிரச்சனையை உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எடுத்துச் சொல்லி அது உடனுக்குடன் நிறைவேற்றப்படுகிறதா என்று நாங்களும் தொடர்ந்து ஆய்வு செய்து அதற்கு பிறகு அந்த பணி ஓரளவுக்கு நான் முழுமையாக முடிந்தது என்று நான் சொல்ல மாட்டேன். குறைந்தது ஒரு 50%, ஒரு 60% பல பணிகள் நடந்திருக்கிறது. நடந்திருந்தாலும் தொடர்ந்து இன்னும் பல பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. நிரந்தரமாக எதுவும் தீர்வு காணப்படவில்லை என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஆக அந்த முடிந்த பணிகளை பற்றி கூட எனக்கு அவ்வப்போது என்னுடைய அலுவலகத்திலிருந்து என்னுடைய உதவியாளர்கள் அந்த குறிப்பையும் தருகிறார்கள். அது முடிந்திருக்கிறதா இல்லையா என்பதை நானே சம்பந்தப்பட்டவர்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதையும் நான் பேசியிருக்கிறேன். அதிலே இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடியவர்கள் கூட பலர் இருக்கலாம். ஆக அந்த பணியும் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்திட வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்து பேசலாம் வாங்க, நீங்களே நேரடியாக வந்து உங்களுடைய குறைகளை, உங்களுடைய பிரச்சனைகளை எடுத்துச் சொல்லலாம் வாங்க என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நம்முடைய தொகுதியில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும்
இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே 234 சட்டமன்ற தொகுதிகள் இருந்தாலும் இதுபோல ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதியில நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அது நம்முடைய குளத்தூர் தொகுதியிலே மாத்திரம்தான். அதிலே எனக்கு எப்படி பெருமை கிடைக்கிறதோ அதுபோல தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் அதில் நிச்சயமாக அந்த பெருமை வந்து சேரும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் உங்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்ட போது இந்த நிகழ்ச்சியோட நோக்கத்தை பற்றியெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதை நீங்களும் படித்து பார்த்துத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீர்கள். ஆகவே அதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் இங்கு பேசக்கூடியவர்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை பற்றி நீங்கள் இங்கு சுருக்கமாக எடுத்து சொல்வீர்கள் என்று சொன்னால் அதையும் நாங்கள் குறித்து வைத்துக் கொண்டு உடனுக்குடன் அந்த பணியை நிறைவேற்றுகிற முயற்சிகளை நிச்சயமாக நாங்கள் ஈடுபடுவோம். அதையெல்லாம் நிச்சயமாக முடித்து தருவோம் என்று தவறான வாக்குறுதிகள் நான் தருவதற்கு தயாராக இல்லை. முடித்து தருவதற்கான முயற்சிகளை நாங்கள் நிச்சயமாக ஈடுபடுவோம் என்ற அந்த நம்பிக்கையை மாத்திரம் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொண்டு, ஆகவே மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்களை இன்முகத்தோடு, மகிழ்ச்சியோடு, பூரிப்போடு, பெருமையோடு உங்களுடைய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த முறையில் மீண்டும் உங்களை எல்லாம் வருக வருக வருகை என வரவேற்று இங்கே நம்முடைய கிரிராஜன் அவர்கள் யார் யார் பேச இருக்கிறார் என்பதை எல்லாம் குறித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே அவர் அழைக்கப்படுகிற நேரத்தில் அவர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இங்கே பதிவு செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு என்னுடைய துவக்க உரையை, என்னுடைய முன்னுரையை இந்த அளவோடு முடித்துக் கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் எல்லாம் உரையாற்றியதற்கு பிறகு நிறைவாக எந்த வகையில் பேச வேண்டுமோ அந்த வகையில் நானும் பேசுவதற்கு காத்திருக்கிறேன் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி மீண்டும் உங்களை வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி என் முன்னுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வரலங்க, எதிர் வீட்டில் தண்ணி அடிச்சா பக்கத்து வீட்டு வரல, பக்கத்து வீட்டில் வச்சா இங்கே வரல. 2 மணிக்கு எழுந்து அடிக்கும் போது நாங்கள் ரிட்டையர்ட் பீப்புள், பசங்க காலையில் 8 மணிக்கு போகிற நைட் 8 மணிக்கு வர்றாங்க. நாங்கள் 2 மணிக்கு அடிச்சு பார்த்தா தண்ணி வரல, காற்று வருது. சரி தூக்கிட்டு 3 மணிக்கு எடுத்தா தூக்கம் கெட்டு போகுது. அது என்ன ஏதுன்னு சொல்லி பல முறை நான் கவுன்சிலரை பார்த்தேன். இந்த கவுன்சிலர் போனால் அங்கே ஒரு ஆம்பளை தான் வந்து உட்காந்துருக்காரு. என்ன பண்ணுறான்னு தெரியல, ஒன்றும் புரிய மாட்டுது. நமது தலைவர் அவர்கள் எண்ணில்லாத நன்மைகள் செய்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், தினந்தோறும் நம்ம ஊடகம் மூலமாக பார்க்கிறோம். எல்சி கேட்டில் பிரீச்சிங்கய்யா, எங்களது சபைக்கு இருந்து 2000 பேர் வராங்கய்யா. மேலே மேலே அடிக்கடிக்கு வராங்க. சரியான முறையில் சபைக்கு வர முடியல. நாங்கள் ஒரு முறை வெளியில் போய் 10 மணிக்கு வந்து அப்போ பிளாக் பண்ணிட்டுக்கிறாங்க. காரில் 11 மணி வரைக்கும் உட்காந்துன்னு இருக்கோம். ஒன்றுமே பண்ண முடியலையா. 2வது இங்கே மூலையில் இருக்கு குமரன் நகர், ரேஷன் கடைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் போகணும் பெரியார் நகரில். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே நாங்கள் திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம் ஐயா. அடுத்த முறை நீங்க எங்க தொகுதியினுடைய முதல்வராக இருக்க வேண்டும் என்று கத்தராக இயேசு கிறிஸ்துவிடம் வாழ்த்துதலை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தின் தலைவர் தளபதி அவர்களே, இப்பகுதி வாழும் தோழர்களே, தோழியர்களே, நான் சாய் நகர் 3வது தெருவில் வசிக்கிறேன். WFTU என்ற அமைப்பின் கீழ் ட்ரேட் யூனியன் இன்டர்நேஷனல் பென்ஷனர்ஸ் அண்ட் ரிட்டையர்ஸ் என்ற அமைப்பின் கீழ் உறுப்பினராகவும், அகில இந்திய BSNL பென்ஷனர் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய சென்னை மாவட்டத்தின் பொருளாளராகவும் அந்த தெருவில் வசித்து வருகிறேன். நம்மளுடைய அசோசியேஷன் தோழர்கள் மூலமாக குடிநீர் பிரச்சனைக்கு 1.5 ஆண்டு காலமாக பல கடிதங்கள் மாநகராட்சி செலுத்தியும், மேயரை நேராக சந்தித்தும், பொறியாளர்களை நேரில் சந்தித்தும் இதுவரை எந்த உடன்பாடோ, அதாவது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, குறைகளை தீர்க்கக்கூடிய எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இதை தயவுசெய்து பதிவு சொல்ல வேண்டாம். என்ன காரணம்னா, அடுத்த வாரத்தில் குழி தோண்டி இதெல்லாம் இந்த லெவல்லாம் மாற்றி அடுத்த லெவலில் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. பொங்கல் முடிஞ்ச உடனே செய்கிறேன்னு சொன்னவங்க இதுவரை அந்த வேலைக்கு கிட்ட நாடவில்லை. இதை தயவுசெய்து அருள் கொடுத்து முக்கிய பிரச்சனை
சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கலாம். குடிநீர் பிரச்சனை மிக முக்கியம் வாய்ந்தது, தளபதிக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இதை கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு, இந்த மழைநீர் தேக்கத்துக்காக வடிகாலுக்காக ரோடு போட்டாங்க, இது பைப்பு போட்டு வச்சுருக்காங்க. அதை ஒட்டி அந்த தண்ணி வடிகிறதுக்காக ஒரு இது மாதிரி ஜாலி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அது மேலே வாகனங்கள்லாம் போயிட்டு உடஞ்சி போச்சு. தெருவில் சிறுவர்கள் பள்ளிகள்லாம் போகிற பசங்கள்லாம் வாகனத்தில் போகிறவங்களாம் அந்த பள்ளத்தில் விழுந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ அந்த தெருவில் கண்கூட பார்க்க முடியுது. இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சுடுகாடு பிரச்சனை, ஊரறிந்த பிரச்சனை, எல்லாருக்கும் தெரிந்த பிரச்சனை. அங்கே போனாங்க இறந்தவர்கள் கூட 25,000 50,000 இல்லாமல்னா உள்ளே போகாது பாடி. அந்த நிலைமை உருவாகி கொண்டிருக்கிறது. எவ்வளோ சட்டத்திட்டங்கள் போட்டாலும், எந்த அரசாங்கம் சட்டத்திட்டங்கள் போட்டாலும் அதை நிவர்த்தி செய்வதில்லை, அதை யாருமே கண்டுகொள்வதில்லை. அதை ஏழை மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுகிறார்கள். அதை கண்கூடாக நம்மளும் பார்த்துருக்கிறோம். அந்த குறைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்றும், அடுத்தபடியாக சிறுவர்கள் பூங்கா இந்த பகுதியில் இல்லை, அதையும் கணக்கில் கொண்டு அமைத்து தர வேண்டுகிறோம். உங்களுடைய ஃபண்ட்ஸ் என்ன, உங்களுக்கு மன நிறைவு இருக்குது, இருந்தாலும் மனம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் செய்ய வேண்டும் என்ற தோணுது. அதன் மூலம் உங்களை பேசலாம், வாங்க சந்திப்போம், குறை தீர்ப்போம் என்ற இந்த முயற்சியை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். யாருமே எடுக்காத இந்த முயற்சியை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். இந்த முயற்சி உங்களையே வெற்றி பெற வைக்கும், இந்த தொகுதி வாழ் மக்களையும் மகிழ்ச்சி அடைய வைக்கும். உங்களை அன்புடன் வேண்டி இந்த குறைகளை தீர்த்து இந்த பகுதி வாழ் மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குமரன் நகர் அண்ட் சாய் நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன் மூலமாக ஐயா, அதாவது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சட்டமன்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய சட்டமன்ற தலைவர் உயர் திரு ஸ்டாலின் அவர்களே, நான் குமரன் நகர் அண்ட் சாய் நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன் மூலமாக இப்பொழுது சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். எங்கள் ஏரியாவில் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பைப்பு ட்ரிங்கிங் வாட்டரு எங்களுக்கு சரியாக வர்றதே இல்லை. அதனால் இப்போது ரொம்ப நாட்களாக லாரியிலேருந்து கொண்டு வந்து தான் சப்ளை பண்ணுறாங்க. அந்த லாரியிலேருந்து கொண்டு சப்ளை பண்ணுறதுனால எங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே அண்டர் கிரவுண்டு கேபிள்ஸு முதல்ல போடுறப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டில் சரியாக லே பண்ணலை. அதனால் என்ன ஆகுதுன்னா, அதாவது மின்சார பிரச்சனைகள் ஏற்படுது. இது மூலமாக நாங்கள் எத்தனையோ ட்ரிப் அதுக்காக லெட்டர் எழுதி நேரில் போய் பார்த்தோம், இது வரல, அதுக்கு ஒன்றும் விடிவு வரல. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நேம் போர்ட்ஸு எல்லா ஏரியாவிலையும் இருக்குது. ஆனால் எங்கள் குமரன் நகர் சாய் நகர் ஏரியாவில் அந்த நேம் போர்ட்ஸ் இருக்குது. நாங்கள் இதுக்காக நாங்கள் எத்தனையோ ட்ரிப்பு போய் நேரில் போய் பெட்டிஷன் வேறு கொடுத்து சொல்லி கூட இதுவரையில் ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் இந்த பக்கா பிளாக் டாப் ரோட்ஸு இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அது வந்து இதுவரையில் இப்போ பிளாக் டாப் ரோட்ஸ் எல்லாம் சரியாக ப்ரொவைட் பண்ணல ரொம்ப நாட்களாகவே. அதனால் ரோடில் போகிறது வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஏற்கனவே போட்டிருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட்ஸ் என்னமோ இருக்குது, அது வந்து சரியாக ப்ராப்பராக எரியதில்லை, மெயின்டெனன்ஸ் பண்ணுறதில்லை. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு பதில் இப்போ இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்ஸுக்கு பதில் ஃப்ளோரசன்ட் டியூப் லைட்ஸ் வச்சா எங்களுக்கு இதுவாக இருக்கும். இதுதான் எங்களுடைய குறைகள். இதனை நீங்கள் தீர்த்து வைப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். வணக்கம். வணக்கம் சார். நாங்கள் 19 ஜிகேஎம் காலனியில் இருக்கிறோம். ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறன்ற பேரில் ஒரு 25 நாளைக்கு முன்னாடி வந்து ரோடெல்லாம் நோண்டி ஒரே வழி பண்ணிட்டு போயிட்டாங்க. அது நடுவில் 2 சாம்பர் வேறு கட்டியிருக்காங்க. எங்கள் வீட்டு கீழே வந்து நாங்கள் 2 கிளினிக் வந்து ரெண்டுக்கு விட்டுருக்கோம். அந்த கிளினிக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து அதாவது டெலிவரிக்கு வரவங்க அந்த கர்ப்பிணி பெண்கள் தான் வருவாங்க. அதில் இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க நிறைய பேருக்கு வந்து அது நடக்கிறது கூட அது கஷ்டமாக இருக்குது. 2 சாம்பர் ஓப்பன்லேயே இருக்கிறதுனால 3 நாள் முன்னாடி கூட ஒரு வயசான பாட்டியம்மா அதில் விழுந்து காலே உடஞ்சி போயிடுச்சு பாவம் அவங்களுக்கு. அந்த சாம்பரையும் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு அந்த மண்ணு மேடு பள்ளமா இருக்குது, அதை நிரவி விட்டால் கூட போடுது. அவங்க ரோடு அப்புறமா கூட போடலாம் சார் எங்களுக்கு. அதே மாதிரி எங்கள் ஏரியாவில் குப்பை வண்டி வரதே கிடையாது. காசை கொடுத்தா கூட அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க. இதே பெரியார் நகர் ஏரியாவில் அதே தெருவில் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு எடுக்கிறாங்க. எங்கள் சைடு யாரும் எதுவுமே எடுக்கிறது இல்லை சார். எங்களுக்கு குப்பை வண்டி வந்திருந்தால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி சார். குடியிருக்கும் பலத்தூர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்ற மனமாத வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேசலாம் வாங்க சார் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஏரியாவும்
தொகுதி மக்களை கூட்டி பேச வைப்பதற்கு நமது எம்எல்ஏ ஒரே ஒருவர் தான் என்று பெருமையாக சொல்லி கொடுக்கிறேன். நான் சாய்நகர் குண்டாவத்தெருவில் வசிக்கிறேன். எனது பெயர் கே வேதாச்சலம். தற்போது வயது 80 ஆகிறது. என்னுடைய தெருவில் குடிநீர் ஒரு 15 ஆண்டுகளாக வரவே இல்லை. பல தடவை குடிநீர் வாரியத்தில் சொல்லியும் அவர்கள் சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லை. போய் சொன்னால் லாரிகள் மூலம் அனுப்புகிறார். அதை பிடிக்கும் பொதுவாக என்ன காரணம் எதற்காக வரவில்லை என்று ஆய்வு செய்யவில்லை. அதாவது சஜஷன் சொல்லியிருக்கேன். சாய்நகர் குண்டாவத்தெரு கிழக்கு மேற்காக அமைந்துள்ளது. கிழக்கு பக்கம் பள்ளமாகவும் மேற்கு பக்கம் உயர்ந்தும் உள்ளது. அது ஒவ்வொரு அடியாக போய்கொண்டு மேலே போகிறது. முதலில் படிக்கும் போது 3 அடி ஆழத்துக்கு ஒரே சமமாக எடுத்து பயன்படுத்தார்கள். ஆனால் தயிர் வரவில்லை. ஆகவே மறுபடியும் அதை தோன்றி கிழக்கு பாகத்தில் 3 அடியாகும். மேலே போக போக 3 அடி 3.25 4 அடியாகும் தோன்றி பைப்பை செய்வார் அமைத்தால் எல்லா வீட்டுக்கும் தண்ணி வரும். ஆகவே தயவுசெய்து நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இதை சிறப்பாக கழித்து நடவடிக்கை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ஒரு கோரிக்கை, பக்கத்தில் இருக்க ஆட்சியின் போது ஆரம்பிக்கப்பட்ட எல்லாம் சுற்று வரலாம் அழைக்கப்பட்டது. ஆட்சி பார்த்து வந்த பிற்பாடு அதை அப்படியே கிணற்றில் கொண்டு விட்டார்கள். குறைந்த 4 வருஷமாக எல்லாமே பொதுவாகிவிட்டு அதை சீர் செய்து உடனே பார்க்காது கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் ஐயா. இங்கே ட்ரைனேஜ் பிரச்சனை இருக்கிறதுனால தெருவில் 1லேருந்து 43 வரல எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் மழை காலத்தில் அப்புறம் குடி தண்ணி பிரச்சனை இருக்குது. 21 தெருவில் தெரு சரியில்லாமல் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். பார்க் இல்லாமல் இருக்குது, எங்களுக்கு வசதி இல்லாமல். இப்போ முதியோர் பென்ஷன் வந்து இங்கே வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அது சார்பாக பேச வந்திருக்கேன் சார். நம்ம பகுதி மக்கள் பொதுவாக எல்லாமே வந்து இப்போ ஒரு அரசாங்க அதிகாரியை பார்த்து அதை வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அப்புறம் இந்த ரேஷன் கார்டில் புது பேர் சேர்க்கறது அந்த மாதிரி விஷயம் போய் பார்க்கறது, போய் லஞ்சம் கேட்குறாங்க. கேட்டால் வந்து இவ்வளோ கொடுத்தா நீங்கள் உங்களுக்கு உடனே வேலை சீக்கிரம் முடியும், 1 வாரத்தில் முடியும், இல்லைனா நீங்கள் 1 வருஷம் இல்லை 1 மாதம் காத்திருக்கணும். அதுபோல் இங்கே குடித்த நீர் பிரச்சனை எல்லோரும் சொன்ன மாதிரி அதிகமாக இருக்குது சார். அப்புறம் இந்த கரண்ட்டு வந்து சிங்கிள் ஃபேஸ் தான் வந்து அடிக்கடி 3 ஃபேஸ்னு வரதே இல்லை சார். கரண்ட் இங்கே ரொம்ப அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது சார். நன்றி சார். நான் ரிட்டையர்டு ஹெட் கான்ஸ்டபிள் 21வது ஜிகேஎம் காலனி தெருவில் என்னுடைய வீட்டிற்கு ஓராண்டு காலமாக தண்ணீர் கொடுக்கவே இல்லை. கார்பரேஷன் அதிகாரிகளை பார்த்து மனு கொடுத்தும் அவர்கள் வந்து தெருவைதான் சுற்றி பார்த்தார்களே தவிர என்னுடைய வீட்டிற்கு வேண்டிய குடிநீர் தரவே இல்லை, ரோடு போடவே இல்லை. இவை இரண்டையும் கவனிக்குமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. கடவுளிடம் கோயிலுக்கு செல்லுகின்ற பக்தனை நோக்கி அந்த கடவுளே வந்து வரத்தை கொடுத்தால் எப்படி இருக்குமோ போல எங்கள் தலைமகனாம் தளபதி அவர்கள் மக்களாகிய தொகுதி மக்களாகிய எங்களை நோக்கி நீங்களே வந்து குறைகளை கேட்பதை நாங்கள் பெரும் பாக்கியமாக கருதி அதற்காக முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 25வது தெரு, நாங்கள் 25வது தெருனா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 25வது தெருக்கு பின்னாடி குளத்துங்கிற பக்கமாக ஒரு 40 குடி நாங்கள் இருக்கிறோம் குடும்பங்க. அந்த ரோட்டில் குடிநீர் வசதி கிடையாது, கழிவுநீர் கனெக்ஷன் கிடையாது, ரோடு கிடையாது. ஆனால் நாங்கள் எல்லாத்துக்கும் வீட்டு வரி கட்டிக்கிட்டு வரோம், குடிநீர் வரி கட்டிக்கிட்டு வரோம், கழிவுநீர் வரி எல்லாம் கட்டிக்கிட்டு வரோம். ஏன்னா எங்களுக்கு 4 அடி ரோடு தான் இருக்கு சந்து. அந்த சந்தில் இபி லைன் போகுது. அதனால உங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் கிடையாது, குழா கனெக்ஷன் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால நாங்கள் எங்கள் தெருவில் இருக்கிற ஒரு 8 குடும்பத்தில் இருக்கிற மொத்தம் 30 ஃபேமிலிகளும் ஒன்றா பணம் கலெக்ட் பண்ணி நாங்கள் சொந்தமாக ட்ரைனேஜ் போட்டு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் சார். பைப் லைன் நாங்களே கொடுத்து குழா கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஆனால் நாங்கள் எல்லாம் வரி முறையாக கட்டிட்டு வரோம் சார். 24ன்னு ஒரு தெரு இருக்கு, பக்கத்தில் 24A ஒரு தெரு கொடுத்துருக்காங்க குளத்தங்கரை ஒட்டி. ஆனால் 25 இருக்கு, பின்னாடியே நாங்கள் ஒரு 30-40 குடும்பங்கள் இருக்கோம். எங்களுக்கு 25A அந்த தெருவை கொடுத்தா எங்களுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா யாருமே நாங்கள் எங்கள் வீட்டு அட்ரஸை கொடுத்தா 25வது தெரு தேடிட்டு போயிடுறாங்க. இது எங்கே இருக்குன்னு கேட்டால் பின்னாடி
பின்னாடி இருக்கு. அது ஒரு 4 அடி சந்து தான் சார். அந்த சந்தில் வந்து ஒரு டெத் ஆச்சுன்னா எங்களால் பாடியை வச்சு எதுவுமே வெளியே எடுத்துட்டு போக முடியாது. எந்த ஒரு நல்ல காரியமோ கெட்ட காரியமோ எதுவுமே செய்ய முடியாது. ஒரு பந்தல் போட முடியாது, ட்ரைனேஜே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதனால நாங்களே அந்த குளத்து ஓரமா ஒரு 20-22 அடிக்கு மண்ணு கொட்டி நாங்களே ரோடு அமைச்சிருக்கோம். சொந்தமா எங்க செலவு பண்ணிட்டு இருக்கோம் சார். நாங்க இந்த சென்னை மாநகராட்சியில இந்த குளத்து தொகுதியில எங்க சொந்த பைசால நாங்க தனியா ஒரு இத்தனை குடும்பங்கள் நாங்க சொந்தமா செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நாங்க அனைவரும் வரி கட்டிட்டு இருக்கோம் சார். ஐயா தயவு செய்து இது வந்து இதனால நாங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த தெருவை இது குளத்துது அப்படின்னு சொல்லிட்டு வேலி போட வந்துட்டாங்க ஸ்லம் போர்ட்ல இருந்து. நாங்க உடனே கோர்ட்டுக்கு போயிட்டு ஸ்டே வாங்கியிருக்கோம் சார். எங்களுக்கு ரோடு அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு அதனால ரோடு வேணும், ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுக்கணும், குழா கனெக்ஷன் அவங்களே கொடுத்து எங்க தெருவுக்கு நாங்கள் எல்லாம் நிம்மதியா இருக்கிறதுக்கு வழி செய்யணும் சார். எங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டு கிடையாது, நாங்க தனிமையா இருக்கிறோம் சார். நாங்க 25வது தெரு சொல்றமே தவிர ஆனா பின்னாடி இருக்கிற அந்த 8 வீட்டுக்கும் நாங்க ஒரு முகவரியே இல்லாம இருக்கிறோம். தயவு செய்து எங்க தளபதி இந்த குறையை தீர்த்து வச்சீங்கன்னா எங்க வாழ்நாள் முழுவதும் மறக்காம இதுக்கு நன்றி கடனோட நாங்க எங்களுடைய நன்றி கடனை செலுத்துவோம் ஐயா. ரொம்ப நன்றி சார். ஐயா வணக்கம். நான் 21ஆம் தேதியில இருந்து பேசுறேன். எங்க குடிநீர் பிரச்சனையும் ட்ரைனேஜ் பிரச்சனை தான். இதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லிட்டாங்க, அதே பிரச்சனை தான் நானும் சொல்றேன். இந்த குடிநீர் வர்றதுக்கு இவர் ஏற்பாடு பண்ண நல்லா இருக்கும். ஐயா நான் 24ஆம் தேதியில் வசித்து வருகிறேன். தற்சமயம் எந்த பிரச்சனையும் இல்லை. குப்பை வண்டி வரவங்க கொஞ்சம் நல்லா இது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை. வணக்கம் தளபதி அவர்களே. நான் இங்கு குறைகளை சொல்ல வரவில்லை. என்னுடைய தொகுதி எம்எல்ஏவை நேரில் சந்தித்து அவரின் கவனத்திற்கு சில விஷயங்களை சொல்வதற்காக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறேன். நான் இங்கு குமரநகர் வெஸ்ட் குடியிருப்பில் வசிக்கிறேன். என்னுடைய வீட்டை ஒட்டெடுத்து இபி கனெக்ஷன் உள்ள ஒரு ஒயர் பக்கத்திலேயே போகிறது. நான் பலமுறை இதை இபி டிபார்ட்மெண்ட் சொல்லியும் அவர்கள் கவனத்தில் கொள்வதாக தெரியவில்லை. ஆனால் இது குறித்து தங்கள் ஆவணம் செய்து உதவி செய்ய விரும்புகிறேன். இதன் மூலம் நான் தங்களுக்கு உலகிலேயே ஒரு புரட்சிகரமான திட்டத்தை உருவாக்கி தந்த எங்களது தொகுதி எம்எல்ஏ திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ப்ரோக்ராமை கண்டினியூஸாக நீங்கள் செய்து எங்களுக்கெல்லாம் உதவி செய்து உலகத்தின் முன்மாதிரியாக இருக்க கேட்டுக்கொள்கிறேன். வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய குறை என்னவென்றால் இந்த உதவித்தொகை எனக்கு எப்படியாவது கிடைக்க கிருபை செய்யணும். அதாவது விதவை உதவித்தொகை எனக்கு எந்த விதமான வருமானம் கிடையாது, யாரும் கிடையாது. கணவர் இறந்து விட்டார், 15 வருஷம் ஆகுது. பிள்ளைகளும் கிடையாது. யாரும் இல்லாத நிலையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய தங்கை மகன் தான் என்னை ஆதரித்து வருகிறான். அதனால் நீ மனமிறங்கி இந்த காரியத்தை செய்தால் எனக்கு ரொம்ப நலமாக இருக்கும். இந்த விதவை தொகை எப்படியாவது எனக்கு கிடைக்கும்படியாக நீங்கள் கிருபை செய்யணும். இந்த முத்துமாரியம்மன் கோயிலுக்கு அருகில் கசிவீர் குட்டைய ஒரு பெரிய குளமாக தேர்ந்தெடுத்தா இந்த தொகுதி மக்களுக்கு வந்து நீர் வரத்து சுரத்து வந்து நல்லா இருக்கும். அந்த குட்டையை வந்து குளமாக கன்வெர்ட் பண்ண நல்லா இருக்கும் சார். நன்றி. ஐயா வணக்கம். என் பேர் விமலா. நான் இந்த 25ஆம் தொகுதியில் இருக்கிறேன். நான் எனக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. ரேஷன் கார்டுக்கு போனால் கொடுக்க மாட்டேன்றாங்க, ஓட்டு ஐடி கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாங்க, லஞ்சம் கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்யணும். நாங்கள் காந்திநகரில் குடியிருக்கின்றோம். 1974 ஆகஸ்ட் 15ஆம் தேதி கலைஞர் பீரியடில் நாங்கள் 42 பட்டாவை வாங்கியிருந்தோம். அது நான் 74 இன்னும் வந்து அசைன்மெண்ட் பட்டா தான் கொடுத்துருக்காங்க, இல்லை பர்மனெண்ட்டாக கொடுக்கல. அதே போல் 8 வருடங்களுக்கு முன்பு எங்களுடைய இடத்தை அளந்து சென்று உங்களுக்கு அப்படியே பட்டா சொன்னார்கள். ஆனால் இதுவரையிலும் கிடைக்கவில்லை. அதே போன்று இங்கே உயர்நிலைப்பள்ளி இருக்கின்றது. அது கலைஞர் பள்ளியில் தான் அங்கே ஜிகேஎம்எல்ஏ உயர்நிலைப்பள்ளியானது, அது மேல்நிலைப்பள்ளியானது. அதற்கு எதிரிலே இருக்கின்ற வாட்டர் போர்டு அவர்கள் எதையும் யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறாங்க. அதற்கு ஒரு பார்க்கு வேண்டும், பிள்ளைகளுக்கு விளையாட இடம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தலைவர்களுக்கு நன்றி கூறிய இதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, எங்களுக்கு குடியிருப்பில் இருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எதிரில் ஒரு மெட்ரோவுக்கு சொந்தமான இடம் இருக்குயா. அந்த இடத்துல சமூக விரோதிகளை ரொம்ப ஆக்குபைட் பண்ணி நைட்டில் ரொம்ப இதெல்லாம் பண்ணுகிறாங்க.
அது கொஞ்சம் தயவுசெய்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல ஒரு தலைப்பை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. உங்களை சந்திக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்தது, ரொம்ப நன்றி. ஐயா, நீங்கள் சூரியனையே சின்னமாக வச்சுருக்கீங்க, இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கறது. ஆனால் எங்கள் பகுதியில், எங்கள் தெருவில், நான் 25ஆவது தெரு அந்த குளத்து பகுதியில் தான் இருக்கிறேன். ஆனால் எங்கள் பிரச்சனை அந்த இடத்துல ரோடே கிடையாது. நாங்கள் எத்தனையோ அதிகாரிகளை போய் சந்தித்தோம், ஸ்லம்போர்டு அதிகாரிகளை பார்த்தோம், கார்பரேஷன் அதிகாரிகளை பார்த்தோம், யாருமே எங்களுக்கு உதவி செய்ய முன் வரல. நான் ஒரு அட்வொகேட், நான் தான் இப்போ என்ன பண்ணிருக்கேன், ஒரு ரெட் பெட்டிஷன் 2010 போட்டு, இப்போ ரிட் ஆஃப் மேண்டமஸ் போட்டு ஒரு இன்டர்ம் இன்ஜெக்ஷன் வாங்கியிருக்கேன். அந்த பகுதியை நாங்கள் எங்கள் சொந்த செலவில், இதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் பேசினாங்க, அதே காரியம்தான். நாங்கள் நிறைய பணங்கள் செலவு பண்ணி அந்த பகுதியில் பெரிய ரோடாக போட்டு நாங்கள் கழிவுநீர் இப்போ குடிநீர் இப்போ நாங்களே பெற்றிருக்கிறோம். ஆனால் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு எல்லா வரிகளையும் இன்னைக்கு வரைக்கும் அப் டு டேட் செலுத்திட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு ஒரு பயனும் இல்லை. ரோடு கிடையாது, மழை காலம் வந்தால் கொசு தொல்லை, பூச்சி தொல்லை, பாம்பு தொல்லை, பயங்கர கஷ்டம். இந்த 4 அடி வடி எங்களுக்கு வேணான்னு அந்த காலத்துல எங்கள் அப்பாவுக்கு அலாட் பண்ணும் போதே என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, இந்த குளத்தோரமாக இருக்கிற உங்கள் பகுதியை 24 அடியோடையா என்னைக்கு நாங்கள் குளத்தை மூடுறோமோ அன்னைக்கு நாங்கள் பண்ணித்தரோம் எங்கள் வாக்கு கொடுத்து தான் செஞ்சாங்க. ஆனால் இது வரைக்கும் செய்யலை. இந்த 35 வருஷம் நாங்கள் அதே ரோட்டில் அதே இடத்துல அந்த கொசு தொல்லையிலையும் பாம்பு தொல்லையிலையும் நிறைய பிரச்சனைகள். ஒரு வாட்டி ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு பையனை காப்பாற்றக்கூட முடியாம கூட போயிடுச்சு. அவன் இறந்தே போயிட்டான். ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிச்சது அவனு. அந்த டைம்ல ஒரு வண்டி கூட கொண்டு போக முடியல. அதனாலதான் நாங்கள் ரொம்ப போராடி திரும்ப கேட்டோம், எங்களுக்கு யாருமே கொடுக்கல. கடைசியில் நாங்களே எங்க சொந்த செலவில் அதை உருவாக்கி இருக்கோம். ஐயா, தயவு செய்து இந்த குறையை எங்களுக்கு நீங்க தீர்த்து வைக்கணும். இது குறை தீர்க்க தீர்ப்பு எங்க குறையை சந்திக்கப்படிய நாளா இருக்கணும். அதுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. நன்றி. Sorry, I cannot speak proper Tamil, so I'm speaking in English. I hope you don't mind. I'm so happy for this program which you have put up this evening. I'm living on Dr. Karnanidhi Street, your father's name. Okay, so I'm part of your family. I wanted to know, sir, I have been here for the last 24 years and only once the road was laid, a tar road. Now there are roads all around my street. And what happens now, the next rains we have, water is going to come and stand right in front of our house. I have made so many appeals, so many requests, but they have not answered. So I am requesting you, I have the confidence that you will definitely help us. Not only the road, I know once the road comes, we will automatically get the name of the street, and Dr. Karnanidhi Street, Annai Anjugam Nagar. So, in other words, our street are family members to you. So I request you sincerely to please put up a good road for us in the very near future. Thank you, sir. பேசலாம் வாங்க. முதலில் வருகிய வாய்ப்பினை வழங்கிய மாண்புமிகு கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினருக்கு பகுதி மக்களின் சார்பாக நன்றி. பெரம்பூர் லோகோவாக்ஸ் ரயில் நிலையத்தின் பயணிகள் முன்பதிவு அலுவலகம் அமைத்தது தங்களின் சாதனைகளின் மணிமகுடம். 1. போர்க்கால அடிப்படையில் வெளிவாக்கம் கிழக்கு ரயில்வே கிராசிங்கில் மேம்பாலம் அமைத்திட வேண்டுகிறோம். 2. எங்கள் பகுதியில் குடிநீர் குறைந்த அழுத்தத்தில் லோ பிரஷர் வருவதால் குடிநீர் எங்கள் பகுதிக்கு சரிவர வருவதில்லை. எனவே நாங்கள் GKM காலனி அரசினர் மேல்நிலை பிள்ளைக்கு எதிரே உள்ள குடிநீர் வாரியத்திற்கு சொந்தமான இடத்தில் குடிநீர் மேல்நிலை தொட்டி அமைத்து அனைவருக்கும் குடிநீர் கிடைத்திட ஆவணம் செய்யுமாறு தங்களை கேட்டுக்கொள்கின்றோம். 3. சென்னை மாநகர பேருந்து ஜவஹர் நகர் முருகன் கோவிலிருந்து நேரே சென்று பெரியார் நகர் பணிமனை சென்றடைகிறது. தற்போது பெரியார் நகர் மற்றும் GKM காலனி இடையே உள்ள வெங்கடேசன் சாலை பிரிக்கப்படுவதால் பெரியார் நகர் காவல் நிலையம் அருகில் மாநகர பேருந்துகள் திரும்பி பெரியார் நகர் வெங்கட்ராமன் சாலை பொதுமக்கள் அதிகமாக பயனடைவர். கழிவுநீர் வடிகால் அப்போதைய மக்கள் தொகைக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டு செயல்பட்டு வந்தது. தற்சமயம் மக்கள் தொகை அதிகமாகியுள்ளதால் கழிவுநீர் வடிகால் சரிவர இயங்காமல் அவ்வப்போது அடைப்பு ஏற்படுகின்றது. எனவே எங்கள் பகுதிக்கு புதியதொரு கழிவுநீர் வடிகால் நீர் அகற்று நிலையம் அமைத்திட வேண்டுகிறோம். 5. சாலைகளின் மேல் ஓவர்ஹெட் மின் கம்பிகள் செல்லுவதால் மழைக்காலங்களில் காற்று வீசும் பொழுது மின்கம்பிகள் அறுந்து விழுவதாலும் கோடை காலங்களில் உராய்வு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டு அடிக்கடி மின்தடை ஏற்படுகின்றது. இதனால் பொருட்சார்பும் உயிர்ச்சார்பும் ஏற்படுகின்றது. பல இடங்களில் பூமிக்கடியில் கேபிள் செல்கின்றது. ஆனால் சில இடங்களில் அந்த பணி மேற்கொள்ளப்படவில்லை. குறிப்பாக சித்ரஞ்சன் காலனி பிள்ளையார் கோவில் தெருவில் அடிப்படை வேலையான கேபிள் பாக்ஸ் கூட பொருத்தப்படவில்லை. எனவே பூமி அடியில் கேபிள் செல்ல ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 6. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வசிக்கும் எங்கள் பகுதியில் ஒரு பொது நூலகமும் சிறுவர்கள் விளையாட
விளையாட ஒரு பூங்காவோ பெரியவர் பயிற்சி மேற்கொள்ள ஒரு இல்லை என்பதை தங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம். பெரம்பூர் லோகோக்ஸ் நடை மேம்பாட்டால் பொதுமக்கள் அனைவரும் பயனடைவர். 8 பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள குறிப்பிட்ட கோயிலுக்கு செல்லும் பெண்களுக்கும் பள்ளிக்கு செல்லும் சிறுவர் சிறுமியர்களுக்கும் ஜிகேஎம் காலனி முத்துமாரியம்மன் கோயிலின் அருகில் உள்ள மதுபான கடை உடனே அகற்றிட வேண்டுகிறோம். இல்லாததை சொல்லுகின்றோம் என்பதை செய்வீர். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பல குடிசை பகுதிகள் தலைவர் கலைஞரால் உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக அபிவிருத்தி செய்யப்பட்டு அங்கு வசித்து வரும் மக்களுக்கு ஒதுக்கீடு ஆணைகள் வழங்கி கிரைய பத்திரம் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை ஜிகேஎம் காலனி முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தாலும் ஒட்டுமொத்த ஜிகேஎம் காலனியின் ஒட்டுமொத்த நிலமும் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்துக்கு நிலமாற்றம் செய்யப்பட்டுவிட்டது. இதுவரை எந்த ஒரு நகருக்கும் குடிசை மாற்று வாரியத்தால் வழங்கப்பட்ட ஒதுக்கீடு ஆணைகளுக்கு எந்த ஒரு நகருக்கும் பட்டா இதுவரை வழங்கப்படவில்லை. குறிப்பாக கொளத்தூர் பகுதியில் உட்பட்ட தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய நிலம் மாற்றம் செய்யப்பட்ட பகுதிகள் அடுத்து ஜிகேஎம் காலனி ஆரம்ப காலத்தில் குடிசை பகுதியாக இருந்தது. இப்பொழுது அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அனைத்து தெருக்களும் 30 அடி அகலம் உடையவை. ஜிகேஎம் காலனியில் கட்டப்படும் கட்டிடங்கள் 1+1 மேல் கட்ட மாநகராட்சியோ சிஎம்டியோ அனுமதி அளிப்பதில்லை. இந்த நிபந்தனையை தளர்த்தி பெறுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜிகேஎம் காலனி 25வது தெரு 67வது வட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் உள்ளது. ஆனால் மாநகராட்சியினுடைய பணிகள் அனைத்தும் 65வது வட்டத்தில் உள்ளதுனால ஜிகேஎம் காலனியில் உள்ள 25வது தெருக்கு எந்த ஒரு பணியும் செய்வதனாலும் வாக்கு அளித்த 67வது வட்டத்தில் கேட்பதா 65 வட்டத்தில் கேட்பதா என்ற குறைபாடுகள் உள்ளது. அந்த குறைபாடை நீக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பல லட்சம் மக்கள் வசித்து வரும் இப்பகுதியில் ஒரு விளையாட்டு மைதானம் அமைக்க ஆவண செய்ய பணியுடன் வேண்டுகிறேன். ஜிகேஎம் காலனி, சாய்நகர், ராஜாஜி நகர், அன்னை அஞ்சுமி நகர், லோகோவர்க்ஸ் பகுதி, டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் ஆகிய பகுதிகளில் பயன்பெறும் வகையில் மாநகராட்சி மூலமாகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினருடைய நிதியின் மூலமாகவோ ஒரு சமுதாய கூடம் கட்டிக் கொடுக்க ஆவணம் செய்யுமாறு பணியுடன் வேண்டுகிறேன். சார், நாங்கள் ஜிகேஎம் காலனியில் வசிக்கிறோம். இங்கே எங்கள் தெருவைச் சேர்ந்த சிறுவர் வந்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக ஓவரண்டு இந்த எலக்ட்ரிசிட்டி போகுது. கேபிள் ரூம் ட்ரிப்ஸ் ஆக்டிவ் வைக்கணும் கம்ப்ளைண்ட்ஸ். பட் இது வரைக்கும் ரெக்டிஃபை பண்ணவே இல்லை. அந்த ஓவரண்ட் ஒயர் தான் போகுது. மழை காலத்தில் புயலட்சா வச்சிங்களேன், அது ஒயர்லாம் ஒட்டி இருந்தது. சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடுறாங்க. அது பாதிப்பு வந்திருக்காங்க. அப்பா நான் தான் எழுதி கொடுத்தேன் கம்ப்ளைண்ட்டு. இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல. இன்னொன்று ட்ரைனேஜ் அந்த காலத்தில் போட்டாங்க. எங்கள் வீட்டு வழியே என்னாச்சுன்னா அந்த மெயின் மேன் ரோடு ட்ரைனேஜ் ஹேண்ட் பம்ப் வழியாக இருந்தது. எல்லாமே ப்ராப்ளம் இருக்குது. இந்த ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராப்ளம் இப்போ வருது. சில இடத்துல வருதில்லை. எங்கள் தெருக்கு சின்ன பிள்ளைங்களாம் விளையாடுறதுக்கு சொன்ன மாதிரி இவ்வளோ பேர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. ரிக்வஸ்டட் ஃபார் த பிளே கிரவுண்ட். ஸோ நீட் ஆக்சுவலி அதில்லையே சார். ஆல்சோ இந்த ரேஷன் கார்டில் எங்கள் வீட்டிலாம் இப்போ பிள்ளைங்கள்லாம் தனித்தனி குடும்பமாக போயிட்டாங்க. ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்காங்க. அந்த ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக பேரை கொடுத்து பார்த்தா நீங்கள் ஒன்றா இருந்தால் ஒரே அட்ரஸ் இருந்தால் கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் சார். தேங்க்யூ. ஜிகேஎம் காலனி 16வது தெருவில் இருக்கேன். தண்ணீர் கடந்த ஒன்றரை வருஷமாக தண்ணி சரியாக வருதில்லை சார். அதே நேரத்தில் மின்கம்பம் ரொம்ப டேமேஜ் ஆகி உடஞ்சி போயிருக்கு. மழை காலங்களில் அது ரொம்ப ஆபத்தான நிலையில் அங்கே நிறைய குழந்தைகள் விளையாடுறதுனால அது கொஞ்சம் சரி கொடுக்க மாதிரி தலைமையோட கேட்டுக்கொள்கிறேன். வீட்டு வேலை செய்கிறேன் சார். எங்கள் வீட்டுக்காரர் இறந்து 4 வருஷம் ஆச்சு. அதான் எங்கள் மருமகன் விட்டு போய் 5 வருஷம் ஆச்சு. 3 குழந்தைங்க. என் பொண்ணுக்கு 2 குழந்தைங்க, 2 பொண்ணு, ஒரு பையன். நான் வீட்டு வேலை செஞ்சு தான் அவளை காப்பாற்றிட்டு இருக்கேன். என் பொண்ணு படிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. என்னால் முடியல. உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க சார். நீங்கள் தான் சார் காரணம். நன்றி. மெட்ரோ வாட்டர் ப்ராப்ளம் சார். விட்டு ஒரு நாள் தண்ணி வருது. ஆனால் அந்த தண்ணி சரியாக வரதில்லை. மோட்டர் போட்டாலாம் எடுத்துருந்தாங்க. ப்ரெஷர் கம்மியாக இருக்குது சார். நெக்ஸ்ட்டு ஜிகேஎம் காலனியில் காரியம் பண்ணுற இடம் ரொம்ப மோசமாக இருக்குது. புதுசாக கட்டியிருக்காங்க.
அது வந்து பயங்கர ஸ்மெல் அடிக்குது. அது குப்பை தொட்டி பக்கத்துலேயே இருக்குது, பயங்கர ஸ்மெல் அடிக்குது, நிற்கவே மாட்டாங்க. அது கொஞ்சம் மாற்றி கொடுத்தா நல்லா இருக்கும். ஈமகிரிக்கு செய்யறா. தேங்க்யூ சார். பேசலாம் வாங்க நிகழ்ச்சியின் மூலம் மக்களை நேரடியாக சந்திக்க வந்திருக்கின்ற மாண்புமிகு சட்டமன்ற தலைமையாளருக்கு மாலை வணக்கம். நான் 67வது வட்டம் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அந்நியத்திலிருந்து பேசுகிறேன். எங்களுடைய பகுதியில் மெட்ரோ வாட்டர் சுத்தமாக வருவதில்லை. இன்று 4-5 ஆண்டுகளாக மெட்ரோ வாட்டர் வருவதில்லை. தெருவிளக்குகளும் எரியவில்லை. ரோடு வசதிகள் மிக மோசமாக உள்ளது. எங்கள் பகுதியில் சிறுவர் பூங்கா வந்தால் நாங்கள் அவரோடு எதிர்பார்க்கிறோம். இதை நாங்கள் கவனத்தில் கொண்டு செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். நான் கருணாநிதி நகர்லேருந்து எங்கள் வீட்டை மெட்ரோ வாட்டர் வர்றது கிடையாது. நாங்களும் அதிகாரிகிட்ட எவ்வளோ ரிப்போர்ட் பண்ணிட்டோம். அடுத்த வருஷம் வரும் சொல்கிறாங்களே தவிர தண்ணியே வராது. வெறும் பைப் லைனில் டேங்கில் மட்டும் எடுத்து போகிறாங்க. 7 குடம் 10 குடம் தான் கிடைக்கும். அது ஒரு நாள் தான் கிடைக்கும். அதுவும் எங்களுக்கு இப்போ போர் வாட்டரும் சரி கிடையாது. போர் வாட்டர் தண்ணி ஃபுல்லாக எல்லோ கலர் தான் இருக்குது. நாங்கள் என்ன ரிப்போர்ட் பண்ணாலும் தண்ணி எங்களுக்கு குழால வர்றதே கிடையாது. தயவுசெய்து நீங்கள் அதை ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு குழால தண்ணி வரணும். இல்லை மெட்ரோ வாட்டாது எங்களை வந்து டேங்கில் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. மதிப்பிற்குரிய எம்எல்ஏ தளபதி ஐயா அவர்களுக்கு வணக்கம். மற்றும் இங்கே உள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். காரணம் என்னென்னா, எல்லாம் சின்ன திரையில் கட்டுண்டு கிடப்பதை விட்டுவிட்டு இத்தனை பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்றால் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் எத்தனை பிரச்சனைகள் இந்த ஜிகேஎம் காலனி ஏரியாவில் இருக்கிறது என்று. அதற்கு உதாரணம் இதே ஒன்று. ஐயா அவர்களே, சரோஜினி வீதி பொதுநல மன்றம் சார்பில் இங்கே இந்த இதை நான் எடுத்துக்கொள்கின்றேன். மேதகு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கு எங்கள் வீதி பொதுநல மன்றம் சார்பாக உங்கள் பார்வைக்கு சில கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். தண்ணீர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருகிறது. அது சில வீடுகளில் மட்டும்தான் வருகிறது. பெரும்பாலான வீடுகளில் வருவதில்லை. கேட்டால் பிரஷர் அதிகமாக்குகிறோம் என்று சொல்கிறார். ஆனால் செய்வதில்லை. தற்காலிக தேவைக்கு 3 சின்டெக்ஸ் டேங்க் வைத்து தண்ணீர் நிரப்பினால் நன்றாக இருக்கும். காரணம் என்னவென்றால், நம்ம கவுன்சிலர் நாகராஜன் இருக்கும்போதே நாங்கள் எல்லாரும் ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தோம். தண்ணிக்கும் கொடுத்தோம். அந்த இந்த சஸ்பெண்ட் தண்ணி வரும் பார்த்தீங்களா, அது குறிப்பாக எங்கள் வீடு நடுவீடு வீதியில் அப்படியே குளம் மாதிரி இருக்கும். தயாளன் ஐயா வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கள் வீடு வரைக்கும் அப்படி ஒரு குளமாக குட்டையாக அது இருக்கும். நாங்கள் ஃபோட்டோ எடுத்து ஐயா கிட்ட ஏற்கனவே கொடுத்துருக்கோம். கழிவுநீர் அடிக்கடி வெளியேறி துர்நாற்றம் அடிக்கிறது. அதற்கு எங்கள் பகுதிக்கு ஒரு பம்பிங் ஸ்டேஷன் அமைத்தால் நன்றாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பெரும்பாலான வீதிகளில் மின் வயர்களை எடுத்துவிட்டு பூமிக்கடியில் கேபிள் போடப்பட்டு விட்டது. எங்கள் வீதியில் மின் வயர்கள் மேலே செல்கின்றன. போஸ்ட் எல்லாம் கீழே விழும் நிலையில் உள்ளது. அதை அகற்றிவிட்டு கேபிள் போடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் பகுதியில் கோயிலுக்கு அருகில் டாஸ்மாக் கடை உள்ளது. எப்பொழுதும் கூட்டம் அதிகமாக உள்ளது. குறிப்பாக மாலை நேரங்களில் பெண்கள் மாணவிகள் நடமாட முடியவில்லை. அதை தயவு கூர்ந்து அகற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஊர் மக்கள் மொத்தமாக சேர்ந்து போராட்டம் நடத்தவும் நாங்கள் எல்லாம் தயாராக இருக்கோம். இந்த பாயிண்ட் ஏற்கனவே அங்கே ஒருத்தர் சொன்னார். அதனால ஐயா அவர்கள் இதனை தயவு கூர்ந்து கவனிக்க வேண்டும். 25வது வீதியில் முத்துமாரியம்மன் கோவில் என்ற பெயரில் குளத்தை ஆக்கிரமித்து குளத்தில் மண் கொட்டி கொண்டிருக்கிறார்கள். அதை தடுத்து குளத்தை தூர்வாரி மதில் சுவர் எழுப்பினால் எங்கள் பகுதிக்கு தண்ணீர் பிரச்சனை வராது என்பதை தாழ்மையை தெரிவித்துக்கொள்கிறேன். இது என்னன்னு கேட்டால், அந்த காலத்தில் அப்படிதான் சொல்லுவாங்க, ஒரு ஊரில் குளம் குட்டைகள் இருந்தால் அந்த ஊரில் தண்ணி கஷ்டமே வராது. கிராமத்தில் எந்த மெட்ரோ வாட்டர் வந்து சப்ளை பண்ணிச்சு கிடையாது. ஏன்னா நிலத்தடி நீர் என்பது அந்த ஆங்காங்கு உள்ள குளம் குட்டைகளில் தான் இருக்கும். அங்கேருந்து அந்த வேர் வரும், நாடி வருதுன்னு சொல்லுவாங்க. வேப்பங்க குச்சி வச்சு பார்ப்பாங்க எங்கே நீர் ஓட்டம் இருக்குன்னு. அப்படிப்பட்ட நீர் ஓட்டத்தை இந்த ஏரியாக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த முத்துமாரியம்மன் கோயில் குளம் தான், அந்த இடத்துல இருக்கிற குளம் தான். ஐயா ரங்கநாதன் ஐயா இருக்கும்போது கூட ஒரு பெரிய மீடத்தில் ஒரு 15-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் அதை சொன்னேன். ஆனால் அதை தூர்வாரப்படவும் இல்லை. அங்கே பயந்து, அதாவது உயிருக்கு பயந்தா கரண்ட் வந்து உயிர் போயிடும், அதுக்காக பயந்து நம்ம கரண்ட் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறோமா? அங்கே ஒரு குழந்தை ஏதோ செத்து போயிட்டு, ஒரு பையன் செத்து போயிட்டாங்கிறதுக்காக அதை சுத்தமாக மூடிட முடியுமா? நம்ம அதற்கான பாதுகாப்பாக மதில் சுவரை எழுப்பி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள் வீதியில் நல சங்கத்தினுடைய கோரிக்கை. அடுத்து, எங்கள் வீதியில் குழந்தைகள் விளையாட ஆண்கள் பெண்கள் நடைபயிற்சி செய்ய ஒரு பூங்கா கூட கிடையாது. அதற்கு தயவு கூர்ந்து ஆவணம் செய்யுமாறு மெத்த பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முடிந்தவரை இதை செய்து கொடுக்குமாறும், நீங்கள் முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்தவுடன் அனைத்தையும் எங்கள் பகுதிக்கு செய்ய வேண்டும் என்றும் எங்கள் வீதி பொதுநல மன்றம் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.
சோஷியல் ஒர்க்கர் என்ற முறையில் இந்த டோபிகானாவிற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் சில பிரச்சனைகள் இருக்கிறது தங்கள் ஐயாவுக்கு தெரிஞ்சது. அதை மீட்டு தர வேண்டும். ஏன்னா அங்கே உள்ள அந்த ஏரி மாதிரி உள்ள இடத்துல நிறையா தண்ணி இருக்கும். அங்கே பக்கத்தில் உள்ள கேணியில் தான் நாங்கள்லாம் போய் 15 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே தான் போய் தண்ணி தூக்கின்னு வரோம், 10 குடம் 8 குடம்னு சொல்லிட்டு. அதனால இப்போ அங்கேயும் இப்போ தண்ணி இருக்கிறது இல்லை. ஏன்னா இந்த நீர்நிலைகள் தேங்கி இருக்கக்கூடிய இடங்களிலே தூர்வாரப்பட்டால் நீர் பிரச்சனை முதலில் தான். நிலத்தடி நீர் பிரச்சனை சால்வாச்சு அவங்க வீட்டில் கிணத்துல தண்ணி இருந்து இப்போ போரில் தண்ணி இருக்குதுன்னா மெட்ரோ வாட்டருக்கு ஒரு வீட்டில் மிஞ்சி போனால் 4 குடம், 4 நாள் 8 குடம், ஒரு நாளைக்கு 4 குடத்துக்கு மேலே தேவைப்படாது, 8 குடம் இருக்கும். அந்த பிரச்சனையை குறைக்க இந்த பிரச்சனையை நீங்கள் கவனித்தால் நன்றாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இங்கே ஒரு நேற்றுக்கு வந்து எங்கள் வீட்டில் கொளுத்து வேலை செய்கிற ஒரு பெண்மணியுடைய பேத்தி வந்திருந்தா. என்னம்மா படிக்கிறேன்னா 11th படிக்கிறேன்னா. எப்படிம்மா மார்க்கெலாம் வாங்குறேன்னா கார்பரேஷன் ஸ்கூலில் தான் படிக்கிறேன். என்னப்பா படிக்கிறேன்? காமர்ஸ் படிக்கிறேன். என்னம்மா ஏதாவது வரியா எதை சொல்கிறேன்? எங்களுக்கு புக்கே கொடுக்கலையே, புக்கு கொடுத்தா தான் நாங்கள் படிக்கிறேன். 4 பேருக்கு ஒரு புத்தகமா காமர்ஸ் +1க்கு 10th +1 +2 எங்கே போகுது பாருங்க நிலைமை. இதே பெரம்பூரில் இருக்கிற கார்பரேஷன் ஸ்கூல் மற்ற கார்பரேஷன் ஸ்கூல்லாம் மேல்நிலையில் மார்க் வாங்குற 1000 வாங்குறாங்க, 1200 வாங்குறாங்கன்னு அங்கே எல்லாம் செய்யப்படுகிறது. இங்கே ஜிகேஎம் காலனியில் உள்ள கார்பரேஷன் ஸ்கூல் பள்ளி குழந்தைகளுக்கு புத்தகமே இல்லை. நான் சொன்னேன் சரி பரவாயில்லம்மா 4 பேருக்கு ஏதாவது ஒரு நோட்ஸ் இருக்குல்ல அதை எடுத்துன்னு வா, நான் உனக்கு அக்கௌண்டன்சி உனக்கு வந்து நான் சொல்லித்தரேன், நீ வா என்று சொன்னேன். அந்த குழந்தை இங்கே கூட வர சொன்னேன், நீனே சொல்லு அப்படின்னு. வந்திருக்காரா என்ன தெரியவில்லை. ஆகவே இது நிச்சயமா இதெல்லாம் உங்களால் ஒரு ஜஸ்ட் லைக் தட் உங்களால் தீர்க்கக்கூடிய பிரச்சனை. கார்பரேஷன் பள்ளியிலே உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த புத்தகங்கள் வழங்க வேண்டும். ஆசிரியர் பதவி அடுத்தது. காமர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். அக்கௌண்டன்சியும் காமர்ஸும் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் இல்லாமல் அவங்க எப்படி படிக்க முடியும், எப்படி மார்க் வாங்க முடியும்? மார்க் நல்லா படிக்கிற பொண்ணு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கு பார்த்தா, ஆனால் அதனுடைய மார்க் வந்து ஒன்லி 630 ஒன்லி 50%. இது வந்து ரொம்ப சமுதாயத்தினுடைய அடிமட்டத்தில் இருக்கிறவங்களும் சரி மேல்மட்டத்திற்கும் சரி படிப்பு வந்து அவ்வளோ முக்கியம். எண்ணம் எழுத்தும் கண்ணெண்ண தகவல்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது இதிலே கொஞ்சம் சுயநலமும் இருக்கின்றது. செகண்ட் அலாட்டிஸ் ஏன்னா நாங்கள் வந்து வேறு ஏரியாவிலேருந்து மயிலாப்பூர் ஏரியாவிலேருந்து 1982 நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்தோம். எங்களுக்கு வந்து நாங்கள் உண்மையை சொல்லிட்டோம். அப்போ ஏற்கனவே இருந்தவங்களுடைய நாங்கள் வாங்கினோங்கிற உண்மையை சொன்னதுனால எங்களுக்கு இது வரைக்கும் சேலரி கொடுக்கல. எங்களை மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க செகண்ட் அலாட்டிஸ். ஏன்னா காலனியே ஓரளவுக்கு மாறிடுச்சு. பழைய இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டத்துக்கு அவங்கவுங்க குழந்தை எங்களுக்கு இருக்கிறவங்க வந்து குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக வாங்கிட்டு போனாங்க. அந்த மாதிரி எத்தனையோ கஷ்டங்களுக்காக மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றாங்க. அவங்களும் அந்த செகண்ட் அலாட்டிஸ்க்கும் அவங்க வந்து சேல் ரேட் கொடுக்கணுங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன். ஆக மொத்தத்தில் எல்லாத்தையும் சமப்பா. எனக்கு கிட்டத்தட்ட நான் ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டில் பேசுகிறேன். இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கிறது தெரியல. நீங்கள் நல்லா பேசுகிறவங்க. எப்படி உயிருக்கும் மூச்சுக்கும் உள்ள தொடர்பு அப்படிதான் எங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு. ஆக உயிரும் மூச்சும் ஒன்றாக இணைந்து நன்றாக ஓடினால் நாடும் நன்றாக இருக்கும், நாங்களும் நன்றாக இருக்கும் என்று சொல்லி பேசலாம் வாங்க என்று அழைத்து எங்களை பேச வைத்தமைக்கு நன்றி பாராட்டி வணக்கம் மணிக்கிறேன். நன்றி, வணக்கம். 24 திருவிழா பேசுகிறேங்க. எங்கள் திருவிழா வந்து கழிவுநீர் மேனூரில் பிடிங்கிட்டு தண்ணி எப்பவுமே வந்துட்டே இருக்கும், வருஷம் ஃபுல்லாக வந்துட்டே இருக்கு. அதை அங்கே போய் கார்பரேஷன் சொல்லலாம், யாரும் எதுவுமே செய்யறது கிடையாது. அது நீங்கள் கொஞ்சம் கிட்ட இருந்து பார்த்து செய்து. ஆனால் இந்த சுடுகாட்டில் இருந்து இந்த இது வரலும் பிளாட்ஃபார்ம் போடுறாங்க. அதுக்கு பிறகு வந்து 24 அந்த இது வரலும் போடுறாங்க. இந்த நடுவில் இந்த இது வந்து விட்டுடுறாங்க. இந்த பவர் நடுவை வந்து சொல்லியிருக்கிறேன் வந்து இது வரலும் செஞ்சு இதுவே இல்லை. அதுக்கு பிறகு வந்து இந்த தெருவில் வந்து நிறையா சாவு போகுது. அதை வந்து மாலை நிறைய வந்து கீழே போட்டு போகிறாங்க. நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகுறாங்க. அதுக்கு ஏதாவது வந்து ஒரு வழி பண்ணணும்ட்டு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து கரண்ட்டோடைய இது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று போடுறதுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டணும்ட்டு வேண்டும். வணக்கண்ணா. 108 கேட்டை கிராஸ் பண்ணி வந்தால் அந்த ரோட்டில் வரும், கலைவாணர் தெருவில் வரும், கரெக்டாக வரும். கரெக்டாக வந்து 25 தெரு சத்தியவாணி மூத்த தெரு நேராக போய் 90 ஃபீட்டோட போய் பிராநகர் ஹாஸ்பிட்டல் போகுது. பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு அதான் யூஸ் பண்ணுறாங்க இவங்க. இதான் ரோடு. இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. முன்னெல்லாம் மெயின் ரோடுன்னு எப்படி இருக்கும், மேலே இருக்கும், குறுக்கு தெரு கீழே இருக்கும். இப்போ கொஞ்சம் ஏறுவோம், ஒரு வேம் டைமிங் இருக்கும். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா தொழில்நுட்ப கோளாறு ஆகி போச்சு. தெருக்கள் மேலே ஏறிடுச்சு, மெயின் ரோடு கீழே வந்துடுச்சு. உள்ள தெருக்கு ஸ்பீடாக வந்துடுறாங்க. ஒருத்தர் கால் உடஞ்சிடுச்சு. கலைவாணர் தெருவில் வந்தார், போகும்போது 188 போயிட்டாரு.
இது சத்தியமாக நடந்த உண்மை. டெய்லி 2 ஆக்சிடென்ட் நடக்குதுங்க. இந்த பக்கம் வரவங்க ஸ்பீடாக போகிறாங்க, உள்ளேருந்து வரவங்க ஸ்பீடாக வந்துடுறாங்க. ஏன்னா மெயின் ரோடு கீழே போயிடுச்சு, தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுருக்குது. எப்போவுமே மெயின் ரோடு டாப்பாக இருக்கணும், தெருக்கள் கீழே தான் இருக்கணும். இது வந்து பழைய காலத்து முறை. இப்போ தெருக்கள் சிமெண்ட் ரோடு போட்டு போட்டு இதுவும் அதுவும் ஏறிடுச்சு. சத்தியவாணி மொத்தத்தும் ஹைட்டாக இருக்குது, கலைவார் தெருவும் ஹைட்டாக இருக்குது, ஜம்புலிங்க மெயின் ரோடு கூட்டமாக இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா தெருவில் வரவங்க ஸ்பீடாக வந்துடுறாங்கல்ல, ஒரு வாங்க டைமிங் இல்லாமல் போயிடுச்சு. டஸ்ட்பின் எங்களுக்கு வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மூடியிடம் கூடிய டஸ்ட்பின். இந்த இவங்க விசில் அடிச்சுட்டு வர்றாங்க, நாங்கள் மேலேருந்து இறங்கி வர்றதுக்குள்ளே பாஸ் ஆகி போயிருக்கோங்க. ஸோ எங்களுக்கு அந்த டஸ்ட்டெல்லாம் வீட்டிலே இருக்குது, அதனால் சம் வியாதிகள்லாம் வருது. இதனால் டஸ்ட்பின் வெளியில் வச்சுட்டாங்கன்னா அது கூட மூடியிடம் கூடிய வெளியில் இருக்க நாய்களாம் ஒன்றும் பண்ணாது, உடனே நாங்கள் போட்டுருவோம், அவங்க வந்தால் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது ரொம்ப ட்ராபேக்காக இருக்குது. அதுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தாப்புல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான் இருந்தாலும் வில்லிவாக்கம் கேட்டு அந்த ரயில்வே கேட்டு நான் லாஸ்ட் டைம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு நைட்டு போனோம், கேட்டு மூடிட்டாங்க, போகிறதுக்குள்ளே ரொம்ப டேஞ்சரஸ் ஆகிடுச்சு கேஸு. ஸோ ரொம்ப ப்ராஜெக்ட் எல்லாம் பெருசு தான் இருந்தாலும் உங்களுக்கு அது ஒரு சொல்லி வைக்கிறேன், அதை நோட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ. என் கணவர் 3 மாதங்களுக்கு முன்பு இறந்து விட்டார். சுமார் 55 வருடங்களாக திராவிட கழகத்தில் பணியில் இருந்தார். குழந்தையோ சொத்தோ கிடையாது. என் வாழ்விற்கு உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க பேசலாம் என்று அழைத்த எங்கள் தளபதிக்கு நன்றி. நான் 3வது தெருவிலேருந்து 24வது தெருவுக்கு வந்திருக்கேன், இடமாற்றம் செய்து. வந்த உடனே இந்த வாக்கிங் காலம் அப்படி போயிட்டு இருக்கும்போது என் வீட்டு வாசப்புலேயே சர்ச்சு 2 சர்ச்சு இருக்குது. அந்த சர்ச்சு மேலே அந்த தெருவில் கடந்த மாதங்களாக இந்த கழிவு நீர் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. அதில் நான் கேட்டேன், நான் 2-3 வாட்டி புகார் செஞ்சதில் அந்த அடைப்பு வந்து போகாமே ஏதோ ஒரு பெரிய அடைப்பு இருக்குது, அது இதனால் எவர்ட்டும் சொல்லி செய்யலைன்னு நான் தளபதி கவனத்துக்கு கொண்டு வரேன். அப்புறம் 2வது இந்த 24வது தெரு, 23வது தெரு, 22வது தெரு அப்படியே காலையில் போயிட்டு இருக்கும்போது மின் கம்பிகள் வந்து அதாவது இந்த தெரு அதாவது வீட்டு வாசப்படி வழியே மாடி வழியாது, அதையும் தாங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். மற்றும் இன்னொன்று 25வது தெருவில் குளம் ஒன்று இருக்குது, முத்துமாரியம்மன் கோயில் பக்கத்தில். அந்த முத்துமாரியம்மன் கோயில் குளத்தில் நிறைய ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்கிரமிப்புலாம் அகற்றி, ஏன்னா எங்கள் நீர்வளம் வந்து அந்த குளத்தை சுத்தம் செய்தாவே இங்கே இருக்கிற தண்ணீர் பற்றாக்குறை ஓரளவுக்கு நிலத்த அடி நீர் வந்து அதிகப்படுத்தும் என்பதையும் தளபதி கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். மற்றும் மின்சாரம் அடிக்கடி இந்த ஏரியாவில் மின்சாரம் குறைந்து மின் தட்டுப்பாடு ஏற்படுகிறது, அதையும் தளபதி கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். மற்றும் பெரியார் நகர், ஜவஹர் நகர் அங்கெல்லாம் முதியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பார்க் வசதி இருக்குது. ஆனால் ஜிகன் காலேஜ் பகுதியில் மட்டும் இந்த பார்க் வசதியோ முதியோர்களுக்கு பார்க் வசதியோ குழந்தைகளுக்கு விளையாட்டுத்திடலோ மற்றும் நடைபாதையோ இல்லை, அதையும் தளபதி கவனத்தில் கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம். தளபதி அவர்களுக்கு வணக்கம். கருணாநிதி அண்ணன் எங்களும் நாங்கள் டாக்டர் கலைஞர் கருணாநிதி தெருவில் தண்ணீர் பிரச்சனை, குழாய்கள் பாய்ச்சி தண்ணீர் வந்து, அதனால் அண்ணன் தளபதி அவர்களை தாழ்வு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் தெருவின் மகளிர் அணி சார்பிலும் எங்கள் சார்பிலும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். 10 ஆண்டுகளாக நாங்கள் தண்ணீர் குடம் தூக்கி கொண்டு தான் இருக்கிறோம், ஆடி ஏற முடியவில்லை. நாங்கள் எவ்வளோ செய்திருக்கோம். நீங்கள் மேயராக இருக்கும்போது வந்த தெருவில் தண்ணீர் தான், அதுடன் 10 ஆண்டுகளாக தாழ்மையுடன் அந்த தண்ணி வர்றதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணி தர வேண்டும். எங்கள் தெருவில் சார்பாக எங்கள் மகளிர் அணி சார்பாகவும் அடுத்த முதலமைச்சர் ஆவதற்காகவும் வாழ்த்து தெரிவிக்கிறோம். குழந்தைகள் கிடையாது. என் கணவருக்கோ 63 வயதாகிறது. நாங்கள் முதியோர் பென்ஷன் கிடைக்கவில்லை. எங்களுக்கு யாரும், நாங்கள் ஒரு அனாதைகள், எங்களுக்கு பென்ஷன் கொடுக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நான் பென்ஷனுக்கு எவ்வளோ நாளாக சொல்லி எனக்கு கொடுக்கவே இல்லை. எத்தனையோ பேர்கிட்ட கொடுத்தேன், எத்தனையோ பேர்கிட்ட சொன்னால் கேட்கல. அது நம்ம கொஞ்சம் சொல்லலாம், நேரில் இருந்தால் நான் நேர்லேயே வரலான்னு.
வணக்கம். நமது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நமது எல்லோரும் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் மிகுந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஐயா ஏற்பாடு செய்திருப்பது நம்ம எல்லோருக்கும் உண்மையான ஒரு மகிழ்ச்சியான சமாச்சாரம். ஏனெனில் எல்லாரும் நம்ம நேரடியாக நமது குறைகளையும் நம்மளுடைய வேண்டுகோளையும் அவர்கள் முன்னிலை வைப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இதே போல அவர்கள் பணி தொடருமாறு மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு சமாச்சாரம் ஐயா, 18வது தெருவில் ஜிகேஎம் காலேஜ் குடியிருக்கிறோம். 18வது தெரு ரோடு போடாமல் கொஞ்ச காலமாக கிட்டத்தட்ட 8 மாதம் 9 மாதம் அதே கதியில் அப்படியே ரொம்ப சகதியும் சாக்கடையுமா இருக்குது. ஒரு சிறு மழை பெய்தா கூட ரொம்ப சகதியாக இருக்குது. சிமெண்ட் ரோடு போகிறதாக சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணால் ஆனால் எதுவுமே முயற்சி நடக்கலையா. அப்புறம் தண்ணீர் பற்றாக்குறை கொஞ்சம் இருக்குது அந்த 18வது தெருவில். இது ரெண்டையும் அந்த ரோடு போட்டு கொஞ்சம் இது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. சிமெண்ட் ரோடு போட்டு அமைச்சு கொடுக்குமாலும் தண்ணீர் குறை இல்லாமலும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஐயா ஜெயிம்ஸ் அறக்கட்டளை மற்றும் சிகரம் அமைப்பு சாரா தொழிற்சங்கம் மூலமாக தங்களை வாழ்த்தி வணங்குகிறேன். S44 பெரம்பூரிலிருந்து வில்லிவாக்கம் வரை வந்து கொண்டிருந்த பேருந்து 6 மாத காலம் சரியாக வந்து கொண்டிருந்தது. பின்னர் ஜிகேஎம் காலனி K5 போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து லோகோ ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக ஜிகேஎம் காலனி கடைசி வரை சென்று கொண்டிருந்த பேருந்து இப்பொழுது வெங்கடேசன் சாலை வழியாக சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இதனால் ஜிகேஎம் காலனி 1லிருந்து 16வது தெரு வரை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதில் இல்லாமல் காந்தி நகர், சித்தரஞ்சன் காலனி, சித்தரஞ்சன் நகர் போன்ற பகுதி மக்களும் பேருந்தில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல் ஜிகேஎம் காலனி 9வது தெருவிலே அடிக்கடி ட்ரைனேஜ் வெளியில் வர்றதுனால இது மாதத்துக்கு எப்படியும் ஒரு 3 முறை இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுது. காரணம் என்ன, முதல்ல அது முட்டு சந்தாக இருந்தது, இப்பொழுது அது பிரதான சாலையாக மாறிவிட்டது. சரியாக வடிவமைக்காத காரணத்தினால் இந்த பிரச்சனை இருக்கிறது. அதே போல் ஜிகேஎம் காலனி 18வது தெரு, 20வது தெரு, 23வது தெரு, 24, 24A போன்ற தெருக்களிலே சாலைகளிலே பாதாள சாக்கடை அதிகமாக வெளிவருகிறது. இது தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதேபோல் லோகோ பிரிட்ஜ் டாக்டர் கலைஞரால் தங்களால் துவக்கப்பட்ட அந்த லோகோ பிரிட்ஜிலே கிட்டத்தட்ட 6 வருடம் ஆக போகிறது. இதுவரை சாலை சரியாக போடப்படாதால் வாகனங்கள் செல்வதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அதேபோல் ஜிகேஎம் காலனி 9வது தெருவிலே டியூப்லைட் குடவுன் இருந்தது. அந்த டியூப்லைட் குடவுன் அரசாங்கத்தினுடையது. டியூப்லைட் குடவுன் லீஸ் எடுத்தார் ஒருத்தர், அவர் இன்னைக்கு சொந்தமாக்கிக்கிட்டார். அதை அரசாங்கத்துக்கு சொந்தமான கிட்டத்தட்ட 2 கோடி மதிப்புள்ள அந்த டியூப்லைட் குடவுன் நம்ம மக்களுக்கு, பொதுமக்களுக்கு சேவைக்கு பயன்படுமாறு அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அதே போல ஜிகேஎம் காலனி லோகோ ஸ்டேஷன்லேருந்து வில்லிவாக்கம் கேட்டு மற்றும் வில்லிவாக்கத்துலேருந்து மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு சரியான சாலை இல்லை. வில்லிவாக்கம் கேட்லேருந்து மார்க்கெட்டுக்கு போகணுன்னாக்கா மழை காலங்களில் ரொம்ப சிரமமாக இருக்குது. சாலை இல்லாததுனால கிட்டத்தட்ட எத்தனையோ பகுதியிலேருந்து வந்து இங்கே பொருட்கள் வாங்குறாங்க. அந்த சாலை அமைத்து கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Good evening, sir. I would like to bring forward the following things to you. I am residing at GKM Colony, Muthukumarappa Street, and it is a flat, Chaitanya and Lakshmi flats. What's happening is right in front of the flats, we have a big transformer. The transformer is exposed. So what these people do, surrounding people, they come and empty their garbage there, which causes fire. Very frequently the transformers are on fire. So if you can kindly arrange a fencing or walling to be put guarding that place, it will be nice. And also for the garbage, if you can put a board, notice board, asking and requesting the public not to throw their garbage around the place. And the third point is, we have garbage bins, but insufficient, just only 1 or 2 for that area. So they can increase it and put it inside the fencing of which the government has given them. It will be very nice. Thank you very much. I do hope you do your best. ஐயா, எங்க வீட்டுக்காரன் நானும் உழைச்சி தொட்டில அந்த வீட்டுக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம் ஐயா. 40 வருஷமா இருக்கிறோம். அந்த 25வது தெருவில் ஏரி ஓரத்தில் எங்களுக்கு அலாட்மெண்ட்டை கொடுக்க மாட்டாங்க.
நான் எங்கள் அப்பா வந்து பையன் ஆர்மியில் பெங்களூரில் இருந்தார். அப்போ நான் அங்கே போயிட்டேன் அப்பா கிட்ட. அந்த நேரத்துக்கு அழக வந்தாங்க. அழக வரும்போது அது 8 அடி பள்ளம் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ போய் நாங்கள் ஸ்லம் போர்டில் போய் நாங்கள் எத்தனையோ வாட்டி இது பீச் எதிர இருக்கிற இடத்துல போய் வரோம். ஆனால் எங்களுக்கு சக்தியே இல்லை. நடந்து போயிட்டு வந்து கண்ணில் தண்ணியே எங்களுக்கு வர மாட்டேங்குது. நாங்கள் உழைச்சி எல்லாம் லஞ்சமே கொடுத்துட்டோம். அவங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு எதுவுமே செய்யலை. ஐயா வணக்கம். வாங்க பேசலாம் என்று அழைத்தீர்கள், வந்துள்ளோம். எங்கள் குமரன் நகர் எல்லா ஜிகேஎம் காலனி எல்லா இடங்களுக்கும் சிமெண்ட் ரோடு போட்டு விட்டீர்கள். இப்பொழுது குமரன் நகருக்கு சிமெண்ட் ரோடு போட்டு அமைத்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். தண்ணீர் வந்து 2 தெருக்களில் நன்றாக வருகிறது, 2 தெருக்களில் நன்றாக வரவில்லை. அதனால் தண்ணீர் பிரச்சனையும் இந்த சிமெண்ட் ரோடு போட்டு கொடுக்கணும். எங்கள் சங்கத்தின் மூலியமாகவும் பல முறை முறையிட்டுள்ளோம். இப்போ நான் அந்த தெருவில் குமரன் நகர் மேற்கு எக்ஸ்டென்ஷன் ரோட்டில் இருக்கிறேன். அதனால் எங்களுக்கு இல்லை, குமரன் நகர் அந்த அபிராமன் கோயில் போலீஸ் நிலையம் எல்லா ஏரியாவுக்கும் எங்களுக்கு சிமெண்ட் ரோடு போட்டு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளும். ஏன்னா ஜிகேஎம் காலனி எல்லா இடமும் வந்துருச்சு, எங்கள் ஏரியாவும் வரல. நன்றி. இந்த மாதிரி வந்து பேசலாம் வாங்கன்றது நல்லது. மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையும் தீர்த்து வைங்க. 234 எம்எல்ஏக்கு நீங்கள் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறீங்க. இந்த மாதிரி எல்லா எம்எல்ஏ பண்ணால் நல்லாயிருக்கும், எல்லா தொகுதிக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் முதலமைச்சராக வரணும். அதுக்காக எல்லா மலை இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறேன். பேசலாம் வாங்க அழைத்ததற்கு நன்றி. ஜிகேஎம் காலில் 1லேருந்து 42 தெரு இருக்குது. இந்த 42 தெருக்கில் இடைப்பட்ட நகரில் பூங்கா வசதி எதுவும் இல்லை. நாங்கள் எல்லோரும் காலை மாலை நடக்கிறதுக்கு ஒன்று எஸ்ஆர்பி காலனி போகிறோம், இல்லை ஜவஹர் நகருக்கு போகிறோம். 2வது குடிநீர் பிரச்சனை. சம்ப் இருக்குது வீட்டில், மெட்ரோ வாட்டர் ஃபில்அப் பண்ணி அடுத்த நாளே அதில் வார்ம்ஸ் வந்துடுதுன்னு கார்பரேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணால் வந்த அன்னைக்கு பூச்சி வந்தால் சொல்லுங்கள், ஒரு நாள் தங்கினாலும் பூச்சி வந்துடும். அது வரைக்கும் தான் எங்களுடைய க்ளீனிங் ப்ராசஸ்ஸு. அதுக்கு மேலே அந்த ப்ராசஸ் ஹோல்ட் ஆகுதுன்னு ஏஇ நேரடியாக வந்து சொல்லிகிட்டே போயிட்டாங்க. இந்த க்ளீனிங் ப்ராசஸ்ஸு கொஞ்சம் டெவலப் பண்ணால் வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணால் கூட ஒரு 2-3 டேஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். 3வது பேருந்து ரயில் நிலையம் போயிட்டு இருந்தது, இப்போ ஏனோ ரயில் நிலையம் பக்கம் போகிறதில்ல. இப்படியே 17ஆவது தெரு வழியாகவே திரும்பிடுது அதிகபட்சமாக. இதுக்கு முன்னாடி ரயில் நிலையம் போயிட்டு தான் அப்படி சுற்றி போயிட்டு இருந்தது இந்த சிற்றூர்ந்து, இப்போ போகிறதில்ல. மேல்நிலை தொட்டியை பொறுத்த வரைக்கும் நாச்சகநாத நகருக்கு அப்புறம் நமக்கு மேல்நிலை தொட்டி ஜவஹர் நகர் எண்டில் தான் இருக்குது. ஜிகேஎம் காலனி அந்த கார்னர் பெல்ட் எதுக்குமே குடிநீர் வராது, ப்ரெஷர் இல்லை. இதற்கான மேல்நிலை தொட்டி ஒரு தகுந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுத்தா இந்த குடிநீர் பிரச்சனை எங்களுக்கு ஓரளவுக்கு சால்வ் ஆகும். எலக்ட்ரிசிட்டி போர்டு மெயினாக அவங்களுக்கு ஃபால்ட் அட்டன் பண்ண கரண்ட் ஃபோனை ஃபோனை கீழே வச்சுருக்காங்க. அவங்களோட கம்ப்ளைண்ட் லைன் ஒரே ஒரு ஃபோன் தான். அட்லீஸ்ட் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுற கம்ப்ளைண்ட்னா ஒரு 4 லைன் பேரல் லைன் கொடுக்க சொல்லுங்கள். கரண்ட்டு போன அடுத்த நிமிஷம் டிஎன்இபிக்கு நீங்கள் எப்போ ஃபோன் கீழே வச்சுக்கணும். நீங்கள் அட்டன் பண்ணவே முடியாது, எடுக்க முடியாது, ரெஸ்பான்ஸே இருக்காது. திருப்பி கரண்ட் வந்த பிறகு தான் அது ரெஸ்பான்ஸ் ஆகும். அந்த ஹெல்ப் லைன் ஒரே ஒரு லைன் தான் வச்சுருக்காரு. அந்த ஹெல்ப் லைன் கூட 4-5 லைன் பேரல் லைன்ஸ் கிடையாது. அந்த நம்ம இப்போ 27ஆவதுலேருந்து 25ஆவது வரைக்கும் அந்த ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்குது. ஆனால் பெரியார் நகரில் A88 கந்தசாமி சாலை அங்கெல்லாம் இப்போ சம்மருக்கு முன்னாடி புதிய வகை டிரான்ஸ்ஃபார்மர்கள் நிறுவப்பட்டுள்ளன. ஆனால் ஜிகேஎம் காலனியை பொறுத்தவரை அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்கள் ஏனோ நிறுவப்படவில்லை. இப்போ இங்கே எலக்ட்ரிஷியன் இருக்கிறதுனால இங்கே ஜிகேஎம் காலனி இன்புட்டு 187 தான் வருது. பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஏசி போட்டாங்கன்னா என் வீட்டு லைட்டு போயிடும். ஆனால் பெரியார் நகர் பக்கம் போனீங்கன்னா இன்புட்டு 210 வரைக்கும் வருது. இந்த குறையை தீர்த்து வைக்கணும் சார். நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. ஜிகேஎம் காலனி 23ஆவது தெருவில் வசிக்கிறேன். என் கணவர் இருந்து 18 வருஷம் ஆகும். இது வரைக்கும் எனக்கு உதவி தொகையே கிடைக்கல. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் ஒரு 3000 2000 அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அந்த தொகை கொடுக்கக்கூடிய வசதி கூட கிடையாது. நான் இட்லி வியாபாரம் செய்து தான் என்னுடைய ஜீவனை நடத்துகிறேன். எனக்கு இந்த உதவி தொகை கிடைக்க முடியும். ஐயா அவங்க மனம் எனக்கு உதவி செய்யணும்னு மன்றாடி கேட்டுக்கணும். நன்றி. 24ஆவது தெருவில் என் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல 2 சர்ச் இருக்குது சார். அந்த சர்ச்சுக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய சைபோன்ல இருந்து எங்கெல்லாம் தண்ணி வத்து குடி தண்ணீர் எங்கெல்லாம் வத்திட்டுன்னு தெரியாது. ஆனால் இங்கே வந்து தண்ணி வத்தே வத்தாது சார், வந்துட்டே இருக்கும். இது விஷயமா நான் வந்து கமிஷனர்கிட்ட கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை.
மரியாதைக்குரிய மேயர் துரைசாமி கிட்ட நான் பேசினேன். அவர் இது என்னுடைய போர்ட்ஃபோலியோ இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி, எனக்கு வேறு எதுவும் பண்ணுறதுன்னு தெரியல. இன்னொரு விஷயம் நான் கேட்டீங்கன்னா, எங்கள் தெருக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஒயின் ஷாப் தயவுசெய்து வந்து இதை அந்த இடத்துலேருந்து அகற்றணும். அதுக்கப்புறம் எங்கள் ஜிகேஎம் காலனிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கோ இல்லை வயசானவங்க நடக்கிறதுக்கான ஒரு நடைகளோ இல்லை சார். இது வந்து கண்டிப்பாக அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை. மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கரண்ட்டை பற்றி நிறைய பேர் பேசுனாங்க. இது வந்து இன்னும் ஒரு 15-20 நாளுக்கு அப்புறம் நான் கேட்டீங்கன்னா தொடர்கதை ஆகிடும். ஏன்னா ஒரு 10:30 மணிக்கு ஆச்சுனாக்கா கரண்ட் வந்து கண்டிப்பாக கட் ஆகிடும். அதுவும் எங்கள் தெருவில் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபேஸ் வந்து போயிடும். அதுக்கப்புறம் அது போய் நாங்கள் கேட்டோம்னாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ராப்பர் எக்யூப்மெண்ட் எங்ககிட்ட கிடையாது, நாங்கள் இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், எங்களுக்கு ரெக்யர்மெண்ட் போட்டிருக்கோம், நாங்கள் இபி ஆஃபீஸ்க்கு 6 மாதம் ஆச்சு, எங்களுக்கு இன்னும் எந்த ரெக்யர்மெண்ட்டும் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி. ஒருவேளை இந்த அரசாங்கம் வந்து எதிர்கட்சி எம்எல்ஏன்றதுனால அதை செய்யாமல் இருக்காங்களான்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் இதை வந்து பெரிய லெவலில் நான் ஜிஎம் ஆஃபீஸ்க்கு நான் எடுத்து போனேன். எனக்கு எந்த விதமான ரிப்ளைஸும் எனக்கு கொடுக்கல எனக்கு. ஸோ தயவுசெய்து உங்களுடைய மேலான கவனத்துக்கு இதை கொண்டு வரேன். இது ஏன்னா சாக்கடை பிரச்சனைன்றது அந்த சர்ச்சில் வந்து ஒரு ஸ்கூலில் நடக்குது. ஒரு நாள் ஒரு பிள்ளை வந்து சாப்பாடு கொண்டு வந்து அந்த சாப்பாடு அந்த சாக்கடையில் கூட்டிடுச்சு. இது எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இது ஒரு நிரந்தர தீர்வு இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சுடுகாட்டில் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு மினி பம்பிங் ஸ்டேஷன் போடுறதுக்கு வந்து கடந்த ஆட்சியில் வந்து அலாட்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கு லேண்ட் ஆக்குபேஷனும் நடந்துச்சு, ஃபண்டும் அலாட் பண்ணாங்க. ஆனால் ஏன் திரும்ப அந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்கலன்றது எனக்கு தெரியல. எனக்கு அது நடந்துருந்துச்சுன்னா ஒரு வேளை இந்த பிரச்சனை, இந்த சாக்கடைக்கு வந்து ஒரு பிரச்சனை, நிரந்தர பிரச்சனை தீரும்ன்ற ஒரு எண்ணம் இருக்குங்க. அதையும் நீங்கள் வந்து உங்களுடைய கவனத்துக்கு எடுத்து அதையும் கொஞ்சம் சரி பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சதுக்காக உங்களுக்கு நன்றி சார். நன்றி. வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து எங்களுடைய திட்டம் 12 சார்பாக எங்கள் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் அவர்கள் ஒரு மனு அளித்து உள்ளார்கள். எங்களுக்கு சொந்தமாக அலுவலகம் இல்லாத காரணத்தால் 70 அடி சாலையில் உள்ள ஒரு அலுவலகத்தில் செயல்பட்டு வருகிறது. இப்பொழுது அகரம் ஜெகநாதன் தெருவில் உள்ள ஒரு உடற்பயிற்சி கூடம் காலியாக இருப்பதாகவும் அதை வந்து தயவு செய்து ஏற்பாடு செய்து தரும்படி எங்களுடைய குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் ஒரு மனு அளித்துள்ளார்கள். இப்பொழுது எங்களது சொந்த பிரச்சனை, எங்களது ஜிகேஎம் 9 அங்கன்வாடி மையங்கள் இருக்கிறது. ஆனால் அதில் 4க்கு மட்டுமே உதவியாளர்கள் இருக்கிறார்கள். 5 மையங்களுக்கு உதவியாளர்கள் இல்லை. மேலும் மதில் சுவர் பின்பக்கம் கட்டாமல் 36வது தெருவில் அங்கன்வாடி மையத்தில் பின்பக்கம் மதில் சுவர் கட்டாத காரணத்தால் இரவில் சமூக விரோதிகள் வந்து அட்டூழியம் செய்கிறார்கள். நாங்கள் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளோம். ஒரு 2 முறை காவலர் வந்து அவர்களை துரத்தி அடித்தார்கள். ஆனாலும் அது தொடர்ந்து கொண்டே வருகிறது. மேலும் எங்களுக்கு உதவியாளர்கள் இல்லாத காரணத்தால் எங்கள் பணியாளர்களே 8:30 மணிக்கே வந்து திறக்க முடியல ஸ்கூலை. நாங்களே சமையல் பண்ணணும், நாங்களே பெருக்கணும், நாங்களே குழந்தை பார்க்கணும், எல்லா வேலையும் எங்களால் செய்ய முடியல. இதை வந்து ஏன் இதை உங்ககிட்ட சொல்றோம் அப்படின்னா, இந்த அங்கன்வாடி மையங்களை அம்மா உணவகமாக மாற்றுவதற்காக தினசரி 8:30 மணிக்கு வந்து ஒரு போட்டோ, திருப்பி ஒரு 2 மணிக்கு எங்களுக்கு வந்து மீட்டிங் வச்சா டீச்சர்ஸ் கூட்டிட்டு தான் போடுறோம். ஏன்னா ஹெல்பர்ஸ் இல்லாத காரணத்தை நம்ம கூட்டிட்டு போயிடுவோம். அப்போ வந்து ஸ்கூல் பூட்டி இருக்கு, 2 மணிக்கு டீச்சர் இல்லை, 8 மணிக்கு திறக்கல அப்படின்னு சொன்னா நாங்களே தான் எல்லா வேலையும் பார்க்கணும். அப்போ எப்படி ஸ்கூல் திறந்து வைக்க முடியும்? வெளியில இருக்க ஆளும் வந்து வேலை செய்யக்கூடாது. ஏன்னா இது வந்து குழந்தைகளின் உயிர் பிரச்சனை. அப்படி இருக்கும்போது எங்களால வந்து இது எப்படி இருக்குன்னா பிள்ளைங்க தொட்டில ஆட்டுற மாதிரி தான் இப்போ இருக்கு. அதனால தயவு செய்து எங்கள் அங்கன்வாடி மையங்களுக்கு உதவியாளர் அழைத்து எங்களுக்கு இந்த பணியினை தொடர்ந்து செய்ய வாய்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் ஜென்சி ராணி. 2012 வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தாலி சைடு 5 சவரம் அறுத்துட்டு போயிட்டாங்க. 3 வருஷம் ஆகுது சார். நானும் டெய்லி போயிட்டு தான் இருக்கேன். என் கம்ப்ளைண்ட்டே எடுத்துக்க மாட்டேன்றேன். கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டேன், சிஎம் செல்லுக்கும் கொடுத்துட்டேன், எதுவுமே எடுத்துக்க மாட்டேன்றேன். எனக்கு முன்னாடி அறுத்துட்டு போனவங்கலாம் கொடுத்துட்டாங்க, எந்த இன்னும் கொடுக்கல சார். நாங்கள் ராதாகிருஷ்ணன் நகரில் இருக்கோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் சின்ன பிள்ளையார் கோயில் இருக்கு. எங்கள் வீட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 குடும்பம் இருக்கும். அந்த கோயிலில் கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். எங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வசதி இல்லை, தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, மின்விளக்கு வசதி எதுவுமே இல்லை எங்களுக்கு. கோயில் இடிக்க சொல்லலை, கொஞ்சம் பின்னாடி தான் தள்ளி வைக்க சொல்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் எல்லாருக்கும் மனு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. பட் எந்த ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு இல்லை. நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி சார். நாங்கள் நம்ம பாவசி சித்திரங்கள் காலையில் 2வது பேசுகிறோம்யா. எங்கள் ஏரியாவில் 9 வீடு மட்டும் இருக்குது தனியாக. இந்த 9 வீடுக்கு மட்டும் பட்டா கிடையாது எங்களுக்கு. எங்கள் சுற்றி சரௌண்டிங் எல்லா இடத்துலையும் பட்டாங்க. கிட்டத்தட்ட 45 வருஷமாக அந்த ஏரியாவில் இருந்தாங்க.
எங்கள் அந்த 9 வீடு மட்டும் பட்டா இல்லையா? நாங்கள் நிறைய மனு கொடுத்துட்டோம், நிறைய அப்ளிகேஷன் பண்ணிட்டோம். ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கல. நான் லாஸ்ட் டைம் கூட இதில் கூட வரும்போது கூட அங்கே போய் கொடுத்து கொடுத்துறேன். இது வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கல சார். கொஞ்சம் இது சரியாக படிக்கிறவங்களாக இருக்கு. தளபதிக்கு வணக்கம் சார். நான் சாயநகர் செகண்ட் ஷீட்லேருந்து பேசுகிறேன். தண்ணி பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக கிடையவே கிடையாது, சுத்தமாக கிடையாது. அதே மாதிரி இந்த கேட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நிறைய இந்த ஏரியாவில் கிடையாது. ஆக்சிடென்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக. தேங்க்ஸ் சார். ஜிகேமலை முத்துமாரியம்மன் கோயிலில் அந்த குளம் வந்து யாருக்கும் பயன்படாமல் ஒரு யூஸ்ஃபுல்லாக எல்லாமே இருக்குது. அதை வந்து குழந்தைக்கு விளையாட்டு திடலாம் மாற்றி கொடுக்கணும், இல்லையா நீர் குளம் குட்டையாக மாற்றி கொடுக்கணும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. முதல்ல இந்த பேசலாம் வாங்கன்ற ஒரு மக்கள் குறைதீர்ப்பு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் வந்து நான் வந்து ஆக்சுவலாக முகாந்தரில் இருந்தேன். இப்போ வந்து 24 ஸ்ட்ரீட்க்கு வந்திருக்கு. அந்த முகாந்தரில் புவனேஸ்வரி நகர்னு ஒன்று இருக்குது. அது வந்து எம்ஜிஆர் தெருவோட எக்ஸ்டென்ஷன். அது அதில் மொத்தமாக ஒரு 20-25 வீடு தான் இருக்கும். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல ரோடே போட்டது கிடையாது. அது அந்த 6 தெரு வரைக்கும் போட்டிருப்பாங்க. அதுலேருந்து வந்து ரோடே கிடையாது. மழை காலத்துல கீழே இறங்கி நடக்க முடியாது, அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்துக்காகவே நான் வீடு வாங்கி வந்தாச்சு. எல்லாத்தையும் சொல்லி பார்த்தாச்சு. இது வரைக்கும் அதுக்கு வந்து முடிவே இல்லை. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அங்கே தண்ணி மட்டும் அந்த ஒரு 10 வீடுக்கு மட்டும் வரவே வராது. அது ஏன் இதுக்கு தெரியல. அந்த புவனேஸ்வர் நகர் எக்ஸ்டென்ஷன் மட்டும் கொஞ்சம் கவனிச்சு எதாவது பண்ண முடிஞ்சா ரொம்ப சந்தோஷமா. நன்றி. எங்க வீட்டு வாசல் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கம்பம் இருக்கு. அதுல இருக்கிற கம்பிலாம் பாத்தீங்கன்னா மழையில ரொம்ப துருப்பிடிச்சு விழற நிலையில இருக்குது. ஏன்னா எங்க நிறைய குழந்தைங்களாம் விளையாடுற இடம். அது தயவு செய்து அது வேற இடத்துக்கு மாற்றணும். அப்படி இல்லைன்னா அது சரி செய்யும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். மீண்டும் உங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தை நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியுடைய தொடக்கத்தில் பேசலாம் வாங்க என்ற தலைப்பில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை பற்றி நான் உங்களிடத்தில் சுருக்கமாக எடுத்துச் சொன்னேன். அதை நீங்களும் தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம், கருத்துக்கள் என்று சொல்வதை விட உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய பிரியமானர்கள், ஏதோ தனிப்பட்ட உங்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் என்பதை தெளிவாக நீங்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறீர்கள். ஆக அந்த வகையில் எல்லோரும் பேசிட வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் உண்டு. இருந்தாலும் நீண்ட நேரமாக உங்களை எல்லாம் இங்கே உட்கார வச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தையும் அதேபோல் அடுத்து நான் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு இருக்கக்கூடிய நேரத்தையும் நான் அதிகம் எடுத்துக்கொள்ள முடியாத நிலையில இதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி இத்தோடு இந்த நிகழ்ச்சியை விரைவாக முடிக்க வேண்டும் என்ற நிலையில இப்பொழுது நான் நிறைவாக 64 பேர் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறீர்கள். இதில் பெரும்பாலும் என்ன பிரச்சனைகள் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், முக்கியமாக குடிநீர் பிரச்சனை. ஆக இந்த குடிநீர் பிரச்சனை என்பது நம்முடைய குளத்தூர் தொகுதியிலே மட்டுமல்ல, சென்னை மாநகரத்திலும், ஏன் அதையும் கடந்து தமிழகம் முழுவதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது இந்த குடிநீர் பிரச்சனை. ஆக இந்த குடிநீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இது என்னதான் அந்த குடிநீர் பிரச்சனைக்காக பல திட்டங்கள் தீட்டப்பட்டாலும், அந்த திட்டங்கள் மூலமாக பல கோடி ரூபாய் செலவு செஞ்சு அந்த பிரச்சனைக்கு எவ்வளவுதான் முக்கியத்துவம் தந்தாலும், குறித்த காலத்தில் பருவமழை பெய்யவில்லை என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக கோடை காலம் வந்துவிட்டால் நிச்சயமாக குடிநீர் பிரச்சனை தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு சூழலை தொடர்ந்து நம்முடைய மாநிலம், குறிப்பாக நம்முடைய சென்னை மாநகரம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நேரங்களில்
ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் போர்க்கால நடவடிக்கைகளில் ஈடுபட்டாக வேண்டும். இதே சென்னை மாநகரத்தில் நான் 2 முறை மேயராக இருந்திருக்கிறேன். ஆக 2 முறை நான் மேயராக இருந்தபோது அப்பொழுது நான் மக்களை சந்தித்து இதே போல பல பகுதிகளுக்கு சென்று குறைபாடுகளை கேட்டது உண்டு. அப்படி கேட்கிற போது எல்லோரும் அப்பொழுது என்னிடத்தில் சொன்னது என்னவென்று கேட்டால், கார்பரேஷன் தண்ணி வரல, கார்பரேஷன் வாட்டர் வரல என்றுதான் குறைகளை சொன்னார்கள். உள்ளபடியே குடிநீர் பிரச்சனை என்பது கார்பரேஷனுக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு காலத்தில் இருந்துச்சு. குடிநீர் பிரச்சனை என்பது கார்பரேஷன் தான், மாநகராட்சி தான் அந்த பணியை செஞ்சு வந்தது. ஆனால் 1972ஆம் ஆண்டு முதல் அந்த குடிநீர் பிரச்சனை மாநகராட்சியிடமிருந்து பிரித்து தனியாக அதற்கென்று ஒரு வாரியம், குடிநீர் வடிகால் வாரியம், நம்முடைய சென்னை மாநகரத்திலே மெட்ரோ என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதுபோல அதற்கென்று ஒரு தனியாக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்டதற்கு பிறகு மாநகராட்சிக்கும் குடிநீருக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் நான் 96ஆம் ஆண்டு மேயராக வந்தபோது, அதற்கு பிறகு 2001ஆம் ஆண்டு மேயராக வந்தபோது, அப்பொழுது எல்லோரும் என்னிடத்தில் வந்து கேட்பது கார்பரேஷன் வாட்டர் வரல, கார்பரேஷன் வாட்டர் வரல சொன்னாங்க. அப்பொழுது கார்பரேஷனுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி நாங்கள் இதை தட்டி கழிக்கல. கார்பரேஷனுக்கு குடிநீர் பிரச்சனைக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு நாங்கள் தட்டி கழிச்சிடல. காரணம் ஆட்சிகளும் திமுக தான் இருந்துச்சு, மாநகராட்சிகளும் திமுக தான் இருந்துச்சு. அதனால நாங்கள் அதை தட்டி கழிச்சிடாம என்ன செஞ்சோம்னா, குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளோடு நாங்கள் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டோம். மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மேயர், அதே போல கவுன்சிலர்ஸ், மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லோரும் ஒரு தொடர்பை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டோம். என்ன தொடர்புன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கமிட்டி போட்டுக்கிட்டோம். ஜாயின்ட் கமிட்டி, கூட்டுக்குழு, கூட்டு கமிட்டின்னு ஒரு கமிட்டியை போட்டுக்கிட்டோம். மேயர் தலைமையில, என்னுடைய தலைமையிலேயே சில மாநகராட்சி அதிகாரிகள், அதே போல குடிநீர் வடிகால் வாரியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் ஒரு கமிட்டியை போட்டுக்கிட்டோம். எங்களுக்குள்ளாக அரசினுடைய ஒப்புதலோடு, ஆட்சியினுடைய ஒப்புதலோடு முதலமைச்சரை உத்தரவு போட்டாங்க. அப்போ ஆக எதற்காக அந்த கமிட்டி போட்டோம்னு கேட்டீங்கன்னா, கவுன்சிலர் கூட்டம் கூடும், மாநகராட்சி கூட்டம் கூடும். இப்பெல்லாம் மாநகராட்சி கூட்டம் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். யாரையும் பேச விடுறது, சட்டமன்றத்திலாம் பேச விடலன்னு பார்த்தீங்கன்னா மாநகராட்சி கூட்டத்தில் யாரும் பேச முடியல இப்பெல்லாம். ஏன்னா ஏதாவது பேசினா கலவரம், அதுக்கு பிறகு வெளியேற்றுறது. ஆக இப்படித்தான் தொடர்ந்து சட்டமன்றமும் மாநகராட்சி இன்னைக்கு நம்முடைய சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் இப்படிதான் மாநகராட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நான்லாம் மேயராக இருந்தப்போ கவுன்சிலர் கூட்டத்தில் யார் அதிகமாக பேசுனாங்கன்னா, திமுக உறுப்பினர்கள் விட எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர் அதிகம் பேசினாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் ஜனநாயகம் படி நடத்தணும். ஏன்னா அப்பதான் குறைகள் வரும். குறைகள் வந்தால் தான் அந்த குறைகளை செய்ய முடியும். இப்போ இங்கே வந்து உங்களை எல்லாம் இவ்வளவு பேர் பேச வச்சிருக்கிறோம்னா, 60 பேருக்கு மேலே உங்களை பேச வச்சிருக்கிறோம்னா எதுக்காக? இன்னைக்கு நாங்கள் ஆளுங்கட்சி இல்லை, இன்னைக்கு நான் ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ இல்லை, எதிர்கட்சி எம்எல்ஏ கூட கிடையாது. ஏன்னா எதிர்கட்சி தேமுதிக தான் இப்போ தமிழ் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் இன்னைக்கு வந்து நாம் பேசலாம் வாங்க என்ற தலைப்பில் ஒரு தலைப்பை போட்டு இந்த கூட்டத்துக்கு நீங்களாம் வாங்கன்னு அழைச்ச அந்த அழைப்பை ஏற்றுக்கூட நீங்களாம் வந்திருக்கீங்கன்னா எந்த நம்பிக்கையோட வந்திருக்கீங்க? ஆளுங்கட்சியாக இருக்கிறாரு எம்எல்ஏ, நம்ம எம்எல்ஏ, அதனால சொன்னவொன்னு செஞ்சிருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமா இருக்க வாய்ப்பு இல்லை, இருக்கக்கூடாது. ஆனா இருந்தாலும் இது நமக்காக போராடுவாரு, நமக்காக வாதாடுவாரு, நமக்காக இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முன்வருவார்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். அண்மையில கூட நம்முடைய குளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான அடிப்படை பிரச்சனைகள், நோய்கள் வருது, மலேரியா, அதே போல விஷக்காய்ச்சல், அதே மாதிரி பன்றி காய்ச்சல், சிக்கன் குனியா, இப்படி பல நோய்கள். ஆக இந்த மாநகராட்சி சீர்கேடு, அதே போல குடிநீர் பிரச்சனை, முதியோர் உதவி தொகையை பற்றி நம்முடைய சில தாய்மார்கள் மிகுந்த வருத்தத்தோடைய சில பேர் அழுதுகிட்டே பேசினாங்க. அதை கூட கிடைக்கல, அதுக்கு நாங்கள் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொன்னீங்க. ஆக நம்முடைய தொகுதியில் இருக்கக்கூடிய முதியோர் உதவி தொகையை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய 500க்கு மேற்பட்டவர்கள் மனு கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு வந்து கிடைக்கல, உடனே வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி. நாங்கள் அந்த மனு வந்த உடனே எந்த மனுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ இல்லையா, அந்த மனுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்புகிறோம். ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
ஆனால் வேண்டுமென்று திட்டமிட்டு நாங்கள் கடிதம் அனுப்பிச்சா அதை பொருட்படுத்துறதே இல்லை. ஆக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுனா ஒரு சில அதிகாரிகள் இருக்கிறாங்க, நல்ல எண்ணத்தோடு சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் யாருன்னு சொன்னா அவங்களுக்கு ஆபத்து வந்துடும், அதையும் சொல்ல முடியாது இப்ப வெளியில. ஆகவே நான் எதுக்காக சொல்றேன்னா, ஆட்சியில் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நான் இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை எடுத்து சொன்னா ஏதோ தனிப்பட்ட எனக்காக சொல்றேன்னு அவங்க நினைச்சுக்க கூடாது, மக்களுக்காக தான் சொல்றேன்னு அவங்க நினைச்சுக்கணும். ஆக அந்த பணியில் இன்றைக்கு அவர்கள் ஈடுபடுகிறாங்கன்னா ஈடுபடலை. நான் ஏதோ அரசியல் பேசுறேன்னு யாரும் தயவு செய்து, இங்க எத்தனையோ பேர் வந்திருக்கிறீங்க, நீங்க அத்தனை பேரும் எங்க கட்சியில தான் இருக்கணும், எங்க கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி உங்களை யாரும் அழிச்சிட்டு வந்தில்ல. நீங்க பல கட்சியை சேர்ந்தவங்க, உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில சில கட்சியை பிடிக்கக்கூடியவர்கள், அது கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள், அரசியலை பற்றி தெரியாதவர்களோடு இங்க வந்திருக்கிறீங்க. ஆக உங்களிடத்துல நான் தயவு செய்து அரசியல் பேசுறேன்னு யாரும் நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்படி ஒரு ஆட்சி இருக்குன்னா, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, கவுன்சிலர்களாக இருந்தாலும் சரி, பெரும்பான்மையாக யார் இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா ஆளுங்கட்சி சார்ந்தவங்க தான், அதிமுகவை சார்ந்தவங்க தான். ஆக நியாயமா அவங்க தான் இந்த பிரச்சனைக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இன்னைக்கு அவங்களால எடுக்க முடியல. காரணம், இன்னைக்கு எதுக்கோ வேண்டுதலுக்கு, கோவிலுக்கு, பூஜைக்கு, ஆக இன்றைக்கு பால் குடம் தூக்கிக்கிட்டு, ஆக அந்த நிலையில தான் இன்றைக்கு அவங்க போயிட்டு இருக்காங்களே தவிர மக்களை பற்றி கவலைப்பட முடியாத நிலையில் இருக்கிறார்கள். ஆக எதை பத்தியும் கவலைப்படலை. ஆக இந்த நிலையில தான் இன்றைக்கு பேசலாம் வாங்க என்ற அந்த தலைப்பில் உங்களை எல்லாம் அழைச்சி இங்க பேசிட்டு இருக்கிறோம்னா, குடிநீர் பிரச்சனை பத்தி தான் அதிகம் சொல்லியிருக்கிறீங்க. இந்த குடிநீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நாங்க மேயராக இருந்தப்போ எப்படி செஞ்சோம்ங்கிறத நான் தொடக்கத்தில் சொன்னேன். ஜாயின்ட் கமிட்டி போட்டோம். அந்த ஜாயின்ட் கமிட்டியில இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் மாநகராட்சி கவுன்சில் கூட்டம் நடக்குதுன்னா அந்த அதிகாரிகள் வரணும், அவங்களும் உட்கார்ந்து இருக்கணும். அந்த கூட்டத்தில் அவங்களே தனியாக உட்கார வச்சு கவுன்சிலர்கள் சொல்லக்கூடிய குறைகள் தான் அவங்களும் கேட்பாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு முறை எப்படி மாநகராட்சி கூட்டம் கூடுதோ, அந்த கூட்டம் கூடுறதுக்கு முன்னாடி வார்டு குழு, அந்த வார்டில் ஒரு 10 வட்டம் இருக்குன்னா அந்த வார்டு மண்டல குழு கூடும். அந்த குழு கூட்டத்துக்கு அந்த அதிகாரிகள் வரணும். ஆக அப்பதான் குடிநீர் பிரச்சனை அதிகாரிகள் மட்டும் இல்லை, குடிநீர் வடிகால் வாரிய அமைச்சர் அந்த அதிகாரிகள் மட்டும் இல்லை, மின்சார வாரிய அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், அதே மாதிரி எந்தெந்த துறைகள் இருக்கு அரசாங்கத்தில் முக்கியமான துறைகள் எது இருக்கு அந்தந்த துறை அதிகாரிகள்லாம் வச்சுதான் ஒரு கமிட்டியை போட்டோம். அப்பதான் உடனுக்குடன் எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு அந்த கமிட்டி எல்லாம் கிடையாது, அது மாதிரி கூட்டமும் கிடையாது, கவுன்சில் கூட்டமும் ஒழுங்கா நடக்கிறது இல்லை. ஆக இந்த நிலையில தான் இன்றைக்கு நாடு போய் கொண்டிருக்கிறது. ஆக அந்த நிலையில நீங்கள் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை சுட்டி காட்டுகிற அதே நேரத்தில் இங்கே ஒரு சகோதரி இங்கே பேசுகிற போது சொன்னார்கள், ஆக எங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமல்ல, வரக்கூடிய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்கும் உரிய அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய அந்த ஆற்றல் உங்களுக்கு உண்டு என்ற நம்பிக்கை நீங்க எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. இது ஏதோ என்ன பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக நான் பேசுறேன்னு நினைச்சிடக்கூடாது. உள்ளபடி அந்த நம்பிக்கையோடு நீங்க இருக்கிறீங்க, அதுக்கு நான் மகிழ்ச்சி. ஆனா அதே நேரத்தில் அந்த பதவிக்கு வரணும், அதுல போய் உட்கார்ந்து தீரணுங்கிற அந்த உணர்வோடு நாங்கள் என்றைக்கு இருந்தது கிடையாது. ஆனால் இருக்கக்கூடிய பதவிகளை கூட பொறுப்பாக பயன்படுத்தணும். ஆக என்னைக்குமே எம்எல்ஏ பதவியா இருந்தாலும் சரி, எம்பி பதவியா இருந்தாலும் சரி, கவுன்சிலர் பதவியா இருந்தாலும் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது அதை பதவியாக நான் என்றைக்கு கருத மாட்டேன், அது ஒரு பொறுப்பாகத்தான் கருதி கொண்டிருக்கிறேன். எனவே பொறுப்பாக கருதுகிற காரணத்தால் தான் பொறுப்போடு மக்கள் சொல்லக்கூடிய அந்த உணர்வை புரிந்து கொண்டு பொறுப்போடு நம்முடைய கடமையை ஆற்றிட வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை எல்லாம் நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை தொடர்ந்து பெறுகிறேன். ஆகவே நிச்சயமாக உறுதியாக நீங்கள் இங்கே எடுத்து வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள், அதே போல நேரடியாக தந்திருக்கக்கூடிய மனுக்கள், தொடர்ந்து இன்னும் தர இருக்கக்கூடிய இந்த மனுக்கள், நான் குறித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குறிப்புகள், ஆக என்னையும் தாண்டி எங்களுடைய உதவியாளர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள், எங்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்களும் ஒரு எழுத்து விடாமல் ஒரு வார்த்தை விடாமல் அதையும் அவர்கள் குறித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக எதற்கு முன்னுரிமை தர வேண்டுமோ, எதற்கு முக்கியத்துவம் உடனடியாக தர வேண்டுமோ அந்த முக்கியத்துவத்தை அந்த பிரச்சனை அடிப்படையில் நாங்கள் வழங்கி அதற்குரிய நடவடிக்கைகள் நிச்சயமாக நாங்கள் ஈடுபடுவோம். ஈடுபடுவது மட்டுமல்ல, அவைகள் எல்லாம் முடிந்திருக்கிறதா என்று நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறோம். அந்த பணிகள் எல்லாம் முடிந்திருக்கிறதா என்று உங்களிடத்தில் அவ்வப்போது எங்களுடைய அலுவலகத்திலிருந்து உங்களிடத்தில் விசாரிக்க இருக்கிறார்கள்.
அது முடிந்ததற்கு பிறகு எனக்கு செய்தி அவர்கள் சொல்லுவார்கள். அந்த செய்தியை சொன்னதற்கு பிறகு நான் உங்களோடு தொலைபேசியில் நானே தொடர்பு கொண்டு இது போல எனக்கு செய்தி வந்திருக்கிறது, உண்மையா, முடிந்திருக்கிறதா, நீங்கள் மகிழ்ச்சியா, உங்களுக்கு திருப்தியா என்று நானும் நிச்சயமாக உங்களிடத்தில் கேட்க போகிறேன். அதுவும் அந்த பணியும் நடைபெறவிருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் உறுதியோடு தெரிவித்துக் கொண்டு, ஏதோ பேசிவிட்டு இத்தோடு கதை முடிந்தது என்று போய்விடக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல. அதை நீங்களும் தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால தான் நம்பிக்கையோடு இவ்வளவு பேர் இங்கே வந்திருக்கிறீர்கள். அதுவும் எனக்கு புரிகிறது. இவங்களை பொறுத்த வரைக்கும், திமுக பொறுத்த வரைக்கும் சொன்னதால தான் செய்வாங்க, செய்வதைத்தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. அதிலும் எங்களுக்கு அதில் மகிழ்ச்சி. ஆகவே சிலர் பொது பிரச்சனைகள் மட்டுமல்ல, சிலர் குடும்ப பிரச்சனையில் கூட தாய்மார்கள் சிலர் சொன்னார்கள். அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சோதர சூழ்நிலைகளெல்லாம் கூட குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். ஆக அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு காண வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பிற்கு நாம் வந்தால்தான் அதை ஓரளவுக்கு நாம் நிறைவேற்ற முடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதையும் புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் நீங்கள் எல்லா வகையிலும் இங்கே எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த கருத்துக்களுக்கெல்லாம் நிச்சயம் பரிகாரம் காணக்கூடிய, தீர்வு காணக்கூடிய நடவடிக்கைகளில் நான் நிச்சயமாக உங்கள் தொகுதியினுடைய எம்எல்ஏ என்ற முறையில் உங்களில் ஒருவனாக இருந்து நான் என்றைக்கு பணியாற்ற காத்திருக்கிறேன் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு பேசலாம் வாங்க என்று அழைத்த போது நீங்களும் மகிழ்ச்சியோடு வந்து இங்கே நல்ல கருத்துக்களை, பல்வேறு பிரச்சனைகளை, கோரிக்கைகள் எல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறீர்கள். ஆக இவைகளெல்லாம் ஏற்கனவே நான் ஓரளவுக்கு அறிந்து வைத்திருந்தாலும், ஆனால் உங்கள் மூலமாக கேட்கிற நேரத்தில் அதற்கு நிச்சயம் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையில் நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். ஆக அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து நான் கடமையாற்ற காத்திருக்கிறேன் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, மீண்டும் உங்களுக்கெல்லாம் என்னுடைய இதயமார்ந்த நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.